கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54வது அதிகாரம், அதில் 7வது வசனம் 8வது வசனத்தை நாம் இன்றைக்கு வாசிக்கலாம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். அற்பகால மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். இந்த சத்தியத்தை நாம் பலமுறை தியானம் செய்திருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார், நமக்கு பலனை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு இன்றைக்கு இடைபடுகிறார். என்ன சத்தியம் சொல்றேன்? இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன். ஆமெனா? இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன். அங்கே அந்த இடத்துல ஆண்டவர் டைமை பேஸ் பண்ணி பேசுகிறார். டைம், இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டுட்டேன், நான் கைவிட்டேன் தான் அப்படின்றார். நான் கைவிட்டேன் தான். சில வேளைகளில் நாம் என்ன செய்வோம் அப்படின்னாக்கா, ஏன் கர்த்தர் என்னை கைவிட்டார் தெரியலையே அப்படின்னு நம்மளுடைய மனசுக்குள்ளே ஒரு பயங்கரமான அங்கலாய்ப்புக்குள்ளே நம்ம போவோம். ஏன் ஆண்டவர் என்னை கைவிட்டார், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட சோதனை, இப்படிப்பட்ட நெருக்கமெல்லாம் எனக்கு இருக்குது. இப்போ சில பேருக்கு இந்த கைவிடப்படுதல், இந்த நெருக்கம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் அந்த பாதையிலேயே போயிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் ஏசப்பாவுடைய கிருபை புரியாது. இயேசு ராஜாவுடைய கிருபை நமக்கு எப்போ புரியும் அப்படின்னா, அவருடைய கைவிடப்படுதல். இப்போ ஆண்டவர் தான் சொல்கிறாரு, நான் உன்னை கைவிட்டேன் தான். ஆனால் அந்த கைவிடப்படுதலை நம்மால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ முடிவெடுப்போம், ஏதோ முடிவெடுப்போம். ஆண்டவரே, எனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட சோதனைலாம் வருது? அது அப்படியே நெருப்பில் நிற்கிறத போல ஒரு பயங்கரம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும். நம்மளை எந்த பக்கம் திரும்பினாலும் நமக்கு ஒரு மீட்பே இல்லாத ஒரு பயங்கரமான சூழ்நிலை இருக்கும். அன்பாய் சொல்லுகிறேன், அங்கே கர்த்தர் சொல்றாரு, அது நமக்கு ஒரு பெரிய காலத்தை கடந்து வந்ததை போல் இருக்கும். ஐயோ, என் வாழ்க்கையில் நான் பட்டதை போல யாருமே இப்படிப்பட்ட வேதனையை படலை, நான் அனுபவித்த துன்பத்தை போல யாருமே, எல்லாரும் சொல்லுவாங்க, நான் அனுபவித்த துன்பத்தை போல யாருமே இப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவிக்கல, நான் இவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டனே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இயேசு ராஜாவுக்கு, நம்மை அடைத்த தேவனுக்கு அந்த டைம் சொல்றாரு, அது ஒரு இமைப்பொழுதுமா அப்படின்றாரு. அல்லேலூயா. உன் பார்வைக்கு அது பெருசாக இருக்கலாம். ஏன்னா நீ மாம்சத்தில் இருக்கிற, நீ பலவீனமாக இருக்கிற, உன்னால் அந்த போராட்டம், பிரச்சனைகள், அந்த நெருக்கங்கள் எல்லாம் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது தான். அந்த இழப்புகள், நான் சொல்கிறது இழப்புகள், பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நம்முடைய இழப்புகள் நம்மை தாங்கிக் கொள்ளவே முடியாது. அப்போது நிறைய காரியங்கள் நம்மை விட்டு இழந்து, நம்மை விட்டு பிரிந்து போகும்போது அது பெரிய பீரியட், ஒரு பெரிய காலத்தை கடந்து வந்ததை போல நமக்கு தெரியும். எல்லாரும் இருப்பாங்க, ஆனால் யாருமே இல்லைன்றத மாதிரி இருக்கும். எல்லாரும் இருப்பாங்க, எல்லாமே இருக்கும், எதுவுமே வாய்க்காது, அப்படியே நிற்கும், அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கும். அசிங்கம், அவமானம், துர்கீர்த்தி, இந்த மாதிரியான காரியங்களை மட்டுமே நம்ம அனுபவிச்சிருப்போம். அந்த நேரத்தில் நாம் ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்போம், ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என்னுடைய கை விட்டுட்டீங்கன்னு சொல்லி. ஆமேனா? உண்மையிலேயே யாராகிலும் அந்த மாதிரி என்னை ஏன் ஆண்டவரை கைவிட்டீங்கன்னு யாராச்சும் கேட்டவங்க ஒரு கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் உங்களுக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன், உங்களுக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஏன் அப்படின்னா, நீங்க அவர் கையில இருந்தீங்க என்பதை உணர்ந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. நான் இயேசு உங்க கையில தானப்பா நான் இருந்தேன், உங்க கையில தானே நான் ஆண்டவரே இருந்தேன், நான் உங்க கையில தானே இருந்தேன். உங்க கையில் இருக்கும்போது ஒரு காரியம் என்னை தொட முடியாது, எதிர்மறையான ஒரு காரியம் என்னை தொடலை. அப்படியே அவ்வளவு மனமகிழ்ச்சியாய், அவ்வளவு கம்பீரமாய் உங்க சமூகத்தில் நான் இருந்தேனே. ஆனால் இன்னைக்கு ஏன் ஆண்டவரே இப்போ எனக்கு என்னை ஏன் கைவிட்டீங்க? இதை கேட்கறவன் தான் என் கிறிஸ்தவன். இதை நீ கேட்ப பார்த்தியா? ஏன் ஆண்டவர் என்னை கைவிட்டீங்க கேட்பீங்க பார்த்தீங்களா? அவன் தான் கிறிஸ்தவன். உங்க கையில் தானே இருந்த ஆண்டவரே. ஒரு தாயை விட, ஒரு தகப்பனை விட, என் சொந்த பந்தங்களை விட, எல்லாரையும் விட உம்முடைய ஆறுதல் எனக்கு அவ்வளவு இன்பமாக இருந்துச்சு.
ஆனால் இப்போ பார்க்குறேன் உங்கள் கையை விட்டு நான் வெளியே வந்தால் மாதிரி இருக்குது, அப்படியே அதை தாங்கிக் கொள்ளவே முடியாது. உண்மையாக சொல்லுகிறேன். ஆனால் நீங்கள் கேட்டீங்க பார்த்தியா, உங்கள் மனசுக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு இல்லையா, இப்போ மட்டும் ஏண்டவரை என்னை கைவிட்டீங்க, எல்லாரும் எனக்கு விரோதமாக நிற்கிறாங்க. இதில் ஒரு குறிப்பாக என்ன தெரியுமா, நம்முடைய வீட்டாரே நமக்கு ஆப்போசிட் வந்து நிற்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் தாங்கிக்கவே முடியாது. இப்போது வெளியிலிருந்துலாம் பிரச்சனை ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நின்று நம்ம நல்லா ஃபேஸ் பண்ணி எல்லாத்தையும் வந்துடுவோம். அதில் நம்ம வீட்டார் நம்ம கூட ஒன்றோட ஒன்றாய் கலர்ந்து ஒரு சில காரியங்களை எல்லாவற்றிலும் சேர்ந்து இருந்த நம்முடைய வீட்டாரே நமக்கு ஆப்போசிட் பண்ணும்போது அது வந்து அப்போ தான் வாழ்க்கையை வெறுத்துருவோம். அநேக முடிவுகள் நமக்கு எண்ணங்கள் வந்து அப்படியே அலைப்பாயும். எந்த முடிவு எடுக்கலாம். சில பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மன அழுத்தத்தில் என்ன செய்வாங்கன்னா தங்களை மாம்சத்தை போட்டு காயப்படுத்திக்குவாங்க. தயவுசெய்து சொல்கிறேன், ஒருவேளை அப்படிப்பட்ட மன அழுத்தத்தில் நீங்கள் இருப்பீங்கன்னா இன்றைக்கி கர்த்தருடைய கிருபை உங்களை தேற்றுகிறது என்பதை மாத்திரம் நான் சொல்லிக்கொள்ள நான் விரும்புகிறேன். அப்படி யாராகிலும் சில பேர் பார்த்தீங்கன்னா போட்டு சுவரை போட்டு குத்திக்குவாங்க, தலையை போட்டு சவுத்தில் போட்டு இடிச்சிக்குவாங்க. அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு கூர்மையான கத்தியில் அந்த மாதிரியான காரியங்களை உடலை கீறி கொள்ளுவாங்க. நான் எத்தனையோ பேருக்கு நான் வந்து கவுன்சிலிங் கொடுத்துருக்குறேன் அந்த மாதிரியான ஆட்களுக்கு. அதனால தான் வச்சு சொல்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கு ஏன் அந்த மனநிலைக்கு போவாங்க தெரியுமா? நான் ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். ஏன் அந்த மனநிலைக்கு போவாங்கன்னா, தங்கள் பாவங்களை ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு ஸ்டேஜ் அவங்களுக்கு இருக்கும். அதுக்கு பலன் வேணும். என்னுடைய பாவங்கள் வந்து ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு ஸ்டேஜ் அங்கே இருக்கும். ஆண்டவர் இங்கே சொல்கிறார், ஆமாம் உன்னை கைவிட்டேன் தான். ஏன் கைவிட்டேன் அப்படின்னா, உனக்குள்ள பாவம் இருக்கிறது. அந்த பாவத்தை நீ உணர்ந்து கொண்டு நீ என் சமூகத்தில் நீ வருவ அப்படின்னு சொன்னால் அந்த பாவங்களை நான் மன்னிக்க வல்லமையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறேன். ஆனால் அந்த பாவங்களை எப்படி நான் ஒத்துக்கொள்வதுன்னு நமக்கு தெரியாத சூழ்நிலையில் ஒரு ஸ்டேஜில் ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னா, அந்த பாவத்தை நித்தியத்துக்கு நம்ம மேலே சரி கட்டாதபடிக்கு நம்மளை கைவிட்டு ஏதோ ஒரு துன்பத்தின் பாதையில் நம்மளை கடக்க செய்து அதை சரி செய்து விடுவார். அல்லேலூயா சொல்லாமா? அவர் எப்போதுமே நல்லவர் நம் ஆண்டவர். நான் சொல்றது நல்லா புரிஞ்சுங்க. எங்கேயோ ஒரு மூலையில் பாவம் இருக்கும், நம்மளை ஆளுகை செய்து கொண்டிருக்கும். ஆனால் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அந்த அன்பு, அந்த இரக்கம், அந்த மனதுருக்கம், அந்த தயவு, அது ஒருபோதும் அவர் நம்மளை விட்டு விலகவே விலகாது. அதுதான் தெய்வம், அதுதான் கடவுள், அதுதான் இயேசுராஜன். அவர் ஒருபோதும் மாற்றிக்கொள்ள மாட்டார். ஏன் என்னன்னா, நமக்கு அந்த பலன் இருக்காது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாவம்னா என்ன என்பதை குறித்த ஒரு தெளிவு நமக்கு இருக்காததுனால அவர் என்ன செய்வார்னா, அந்த கை விட்டுட்டு அதை நம்ம தலை மேலே சுமத்தி கூடவே தான் இருப்பார். அதுதான் மெயின். அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம கூடவே இருந்து இப்போ சொல்கிறார், இந்த பெருமா நீ அனுபவித்த அந்த நேரங்கள் ஜஸ்ட் ஒரு இமைப்பொழுது தான். என் பார்வையில் அது நம்ம கண்ணு எவ்வளோ நேரம் இமைப்போம்? கண் இமைப்பொழுது இருக்கு இல்லையா, இப்படி கண்ணை நம்ம இமைத்து கொண்டே இருக்கிறோம் இல்லையா? அந்த ஸ்டேஜ் ஒரே ஒரு ஸ்டேஜ், ஒரு இமைப்பொழுது தான். அங்கே சொல்கிற ஒரு இமைப்பொழுது தான். இமைப்பொழுது என்பது ஒரு இமைப்பொழுது தான். நான் உன்னை கைவிட்டேன். ஏன் கைவிட்டேன் என்றால், உனக்கு உள்ளேயே பாவம் இருக்குது. அது நீ உணர்ந்து கொள்ளக்கூடாதபடிக்கு உனக்கும் எனக்கும் ஒரு தடையாக இருக்கிறது. அதனால நித்திய கிருபை, அந்த டைம் இங்கே பேலன்ஸ் பண்ணுறாரு. இமைப்பொழுதுதான் நான் உன்னை கைவிட்டேன். அதுக்கு ஈக்குவல் எது தெரியுமா? தயவு செய்து சொல்ற, புரிந்து கொள்ளுங்க. பாவத்தை நினைச்சு தயவு செய்து அதுக்குள்ளேயே போகாதீங்க. அவர் நம் மேல் வைத்திருக்கிற கிருபையை நோக்கி பார்த்து அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நான் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன். அந்த டைம் சொல்றாரு, அந்த இமைப்பொழுதுக்கு பேலன்ஸ் எதுனா நித்தியம். கையை தட்டி மகிமை செலுத்துங்க. நித்திய கிருபை நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். உன் கண்ணீர், உன்னுடைய வேதனை, உன்னுடைய உள்ளம் உடைதல் எல்லாம் என் கணக்கில் இருக்குது. அந்த கணக்கில் தான் அவர் என்ன பண்றார், நித்தியத்துக்கு கொண்டு போறார். இப்போ
நம்மளாம் 8 ஹவர், சில கம்பெனிகளில் பார்த்தா 8 ஹவர் டியூட்டி இருக்கும், சில கம்பெனிகளில் 12 ஹவர் டியூட்டி இருக்கும், சில கம்பெனிகள் அதையும் தாண்டி சில ஓட்டிலாம் கொடுப்பாங்க, எத்தனை ஹவர் ஓட்டி செஞ்சுருக்கிறீங்கன்னு. அந்த டைமுக்கு தான் சம்பளம். ஆமேனா? நீங்கள் பட்ட எல்லா வேதனைக்கும் துன்பத்துக்கும் உள்ளம் உடைதலுக்கும் கண்ணீருக்கும் அது இமைப்பொழுது என் பார்வையில், ஆனால் உனக்கு நான் இறங்குவது நித்தியம் என்று சொல்லுகிறார். இதுதான் கிருபை, இதுதான் கிருபை. அங்கே தேவன் சொல்ற, நல்லா புரிஞ்சுக்கணும், இங்கே இமைப்பொழுதுதான் உன்னை நான் கை விட்டுட்டேன் தான். அந்த பார்வை இருக்கிறவன் தான் கிறிஸ்தவன். என் இயேசு ராஜா கையில் இருந்தேன், என் அப்பாவின் கையில் இருந்தேன், என் தேவனுடைய கையில் இருந்தேன். இப்போ நான் கைவிடப்பட்டு தான் இருக்கிறேன். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அந்த இமைப்பொழுது தான் உன்னை நித்தியத்துக்கு கொண்டு போகும். அல்லேலூயா, ஆமேனா? அதான் பவுல் சொல்றாரு, என் தேவனுடைய பலன் என் மேல் பூரணமாய் விளங்கும்படிக்கு நான் என் பலவீனத்தை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அதுக்கு அடுத்த சொல்ல பாருங்களேன், 8ஆம் வசனத்தை வாசிங்க. அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். அந்த இமைப்பொழுது மறுபடியும் சொல்ற, அற்ப காலம். அற்ப காலம் என்று சொல்லுவது என் பார்வைக்கு அது கணக்கிலேயே இல்லைம்மா. உனக்கு பலன் இல்லாததுனால நீ அந்த பாதையை கடந்து வர்றது உனக்கு பெரிய காலமா தெரியல. எவ்வளவு காலம் ஆண்டவரே, இன்னமும் நான் இப்படி தான் இருக்கணுமா? இன்னமும் நான் இப்படி தான் அழுதுகின்னு இருக்கணுமா? நான் இன்னமும் இப்படி தான் ஒடுங்கி ஒரு மூளையில் முடங்கி இருக்கணுமா? நான் இன்னமும் இந்த அவமானத்தை நான் சகிக்கணுமா? என்னால் முடியலையே ஆண்டவரே, சீக்கிரமாக நடந்துடாதா? சில வேலைகளில் அந்த இடத்த விட்டு நம்ம எப்படா போகிறோம்லாம் இருக்கு இல்லையா? அந்த இடத்த விட்டுட்டு எப்படா நம்ம ஓட போகிறோம்? அந்த டைமிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா மனிதன் டைமிங்குள்ளே மாட்டிக்கணும். அதுதான் இங்கே டைம் பேசிக்கினே, ஆண்டவர் டைம் பேசிக்கினே இருக்கிறார். அந்த காலத்தை பற்றி பேசினது அற்ப காலம் தான். அது அற்ப காலம் மூண்ட கோபம். என் கோபம் உன் மேலே வந்திருக்குது. ஏன் தெரியுமா? ஏன் நான் உன் மேலே கோபப்பட்டேன்? ஒரு பிள்ளை மேலே அப்பா தான் கோபப்பட முடியும். கையை தட்ட மாட்டீங்களா? ஒரு பிள்ளை மேலே அப்பா தான் கோபப்பட முடியும். நீ என்னுடைய பிள்ளை என்று தேவன் சொல்லுகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? ஒரு எந்த பிள்ளைய அப்பா அடிக்கிறாரோ அந்த பிள்ளை நல்லா வளர்ந்துடும். ஆமேனா? பிள்ளைங்களை என்ன பண்ணோம்? அடித்து வளர்க்கணும். முருங்கை கண்ணை உடச்சி வளர்க்கணும். உடச்ச கரெக்டாக வந்துடும். ஆமேனா? அது நல்ல பலன் கொடுக்கும். அப்போது என் கோபம் உன் மேலே மூண்டுச்சு, நான் உன்னை சிச்சிக்கலாம், நீ வேசி பிள்ளையாக போயிடுவேன். ஆமேன்? நான் உன்னை சிச்சிக்கலை அப்படின்னா நீ வேசி பிள்ளையா போயிடுவேன். அதனால் நான் என்ன ஆண்டவர் சொல்கிறார் என்ன தெரியுமா? அது அற்ப காலம் என் கோபம் மூண்டுச்சு. ஏன்னா உனக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல பாவம் இருக்குது. அந்த பாவத்தை சரி கட்டுவதற்காகத்தான் உன்னை அப்படியே கைவிட்டது மாதிரி. என்ன அது சொல்லப்படுறது கைவிட்டது மாதிரி தான். நான் உன்னை கைவிடலைன்றார். அல்லேலூயா. அது அற்ப காலம் என் பார்வைக்கு. உன் பார்வைக்கு ஒரு நீண்ட காலமாக தெரியலாம், ஆனால் என்னுடைய பார்வைக்கு அது அற்ப காலம். நீ என் கையில் தான் இருக்கிற என்று இங்கே தேவன் சொல். அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை எவ்வளவு பொழுது இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கிருபையை தயவு செய்து புரிந்து கொள்ளணும். கிருபை அப்படின்னா என்ன நீங்க நினைக்கிறீங்க? கிருபை அப்படின்னு என்ன தெரியுமா? அவருடைய முகம், அவருடைய முக தரிசனம், இயேசு ராஜாவுடைய முக பிரகாசம் நம்முடைய முகத்தில் ஜொலிக்கும் பாருங்க, நம்முடைய முகத்தில் வீசும் பாருங்க. முகமுகமாய் அவரை நாம் தரிசிப்போம் பாருங்க. அவருடைய பிரசன்னம் அப்படியே கண்ணை மூடினதும் பாருங்க. கிறிஸ்தவங்களாம் பைத்தியங்க. ஆமேனா? அப்படிதான் சொல்லுவாங்க. கிறிஸ்து என்னடா இதுங்க கத்திங்க எடுக்குதுங்க, என்னென்னமோ பேசுதுங்க. அந்த முகம்தான் கிருபை. எப்படி கிருபை? ஒரு தேவன் பரிசுத்தர் எப்படி ஒரு பாவியை அவர் நோக்கி பார்க்க முடியும்? நம்ம யார் கூட பேசுவோம்? நம்ம கொஞ்சம் கவனிங்களேன். நம்ம யார் கூட பேசுவோம்? நம்ம பாரு, அந்த பையன் சரியில்லாத பையன், அந்த பையனை கூட நீ பேசாத, அவங்க கூட வராது. இப்போ சில வேளைகளில் கொஞ்சம் ஆபத்தான பிள்ளைங்களை பார்க்கும்போது அந்த பிள்ளைங்களோடு சேராதீங்க, அவங்க முக தரிசனத்தை தேடாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இப்போ நல்லா கவனிச்சிங்களேன். நாம் பாவிகளாக இருக்கையில் கிருபனை என்னன்னு சொல்கிற புரிஞ்சுங்க. நாம் பாவியாக இருந்தாலும் நாம் பாவி என்று தள்ளி விடாமல்
நீ ஒரு துன்மார்க்கன் என்று தள்ளி விடாமல் அவருடைய முகம் நம்ம மேல பிரகாசிக்கிறதே அதுவே கிருபை. அல்லேலூயா சொல்லாமா? அவருடைய முகத்தை நம்ம மேல பிரகாசிக்க பண்ணி உன்னை வேற எந்த பார்வையிலையும் உன்னுடைய திசையிலையும் உன்னுடைய அட்டென்ஷன் போகாதபடிக்கு உன்னை அவர் பக்கம் திருப்பி அவருடைய தயவும் அவருடைய இரக்கம் அவருடைய கிருபையை நம்ம மேல கிடைக்க செய்வாரு. அவருடைய முகத்தை நம்ம மேல பிரகாசிக்க செய்வாரு. அதுதான் கிருபை. ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் கிருபை புரியுது? அவருடைய கிருபை என்ன தெரியுமா? நான் பாவி என்றால் தண்டிக்கப்பட வேண்டும். என்னை தண்டிக்காமல் அவருடைய முக பார்வையை மேல பொழிந்தருள பண்ணுகிறாரே அதுவே கிருபை. அப்ப அவர் என்ன சொல்றார் தெரியுமா? நித்திய கிருபையுடன் உனக்கு நித்திய காலமாய் உனக்கு நான் இறங்குவேன். அந்த நித்திய கிருபை, நான் உன்மேல் வைத்திருக்கிற அந்த கிருபை நித்திய கிருபை. என் முக தரிசனத்தில் நீ எப்போதும் என்னை தரிசிப்பாய். அது உன் வாழ்க்கை எப்போது நித்திய மகிழ்ச்சியா இருக்கும். அல்லேலூயா. எத்து வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 31வது சங்கீதம் 16வது வசனத்தை வாசிங்களேன். 31ஆம் சங்கீதம் 11வது வசனம். 31:11 வாசிங்க பார்க்கலாம். இல்லம்மா 31:16. நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை ரட்சியும். அல்லேலூயா. அப்பா, கிருபைனா என்னன்னு புரிஞ்சுங்களேன். ஆண்டவரே, நீர் பாவி என்று தள்ளிவிடாமல் இந்த பாவிக்கு நீதியை சரி கட்டுகிற தேவனாய் இருக்கிறீர். ஆனால் உம்முடைய கிருபையினாலே இந்த பாவிகளோடு கூட இடைப்பட்டு உம்முடைய சமூகத்திலே நீர் சேர்த்து கொள்ளுகிறீர். உமது ஊழியக்காரன் மேலால நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி. அல்லேலூயா. இயேசு ராஜாவுடைய முக பிரகாசம், நமது ஆண்டவராகிய இயேசு ராஜாவுடைய அந்த முக பிரசன்னம் நம்ம மேலேயே இருந்துக்கினே இருக்கும். பாருங்க பார்க்கலாம். கவனிங்களேன். கிருபையினுடைய மகத்துவத்தை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கிருபை எப்படிப்பட்டது அப்படின்னா, நீ எதெல்லாம் இழந்தையோ, உனக்குள்ளே பாவம் இருக்கு. ஏன் உனக்கு இந்த இழப்புனா, உனக்கு உள்ளிருக்கிற பாவத்தை நீ புரிந்து கொண்டு என் கிருபை எவ்வளவு பெரியது என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த இமைப்பொழுது கைவிடுதல். தேவன் நம்மை தள்ளிவிடுவதற்காக நம்மை சிருஷ்டிக்கவில்லை. அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்போதும் அவர் சமூகத்திலே இருக்கும்படியாகத்தான் தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். ஆமென் சொல்லாமா? அப்ப தேவன் இங்க என்ன சொல்றாருன்னா, நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி. ஆமென். இந்த கைவிடுதல்னா என்னன்னா, அவருடைய முக பிரகாசம் அப்படியே கொஞ்சம் மறைக்கும். அப்படியே அந்த கிருபையை நம்ம பற்றிக்கொள்ள கூடாதபடிக்கு அவருடைய முகப்பிரகாசம் அப்படியே கொஞ்சம் ஸ்டாப். அப்படியே நம்ம திகைப்போம். எங்கடா எங்கள் அம்மாவை காணோம், எங்கள் அப்பாவை காணோம். ஒரு சின்ன குழந்தை, நடக்க தெரியாத அல்லது அது புத்தி நல்ல வளர்ச்சி அடையாத முதிர்ச்சி அடையாத ஒரு குழந்தைக்கு மேலே அந்த தாயோடைய பிரசன்னம் அப்படியே, அந்த குழந்தை எங்கே போகுது, இவங்க பேசிக்கினே இருப்பாங்க, ஆனால் மைண்ட் எல்லாம் எங்கே இருக்கும்? அந்த குழந்தை மேலே இருக்கும் இல்லையா? அதே தங்க கிருபை. ஆமேனா? ஐயோ, என் பிள்ளை பாவத்தில் விழுந்து போயிருக்கு, பாவத்தின் பாதையில் ஓடிக்கொண்டிருக்குது. இப்போ எந்த பாதையில் போகுது? ஐயோ, என் குழந்தைக்கு என் பிள்ளைக்கு இந்த பாதை தெரியலையே, பாதை திசை மாறுது. சில வேளைகளில் ஊரெல்லாம் உலகமெல்லாம் நம்முடைய பாவத்தை குத்தி காட்டும். ஆனால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்ம மேலே கிருபை வைத்திருக்கிறபடினாலே நமக்காக சிலுவையில் யாவையும் செய்து முடித்து விட்டு, உனக்காக இந்த ரட்சிப்பை நான் வைத்திருக்கிறேன் என் மகளே, என் மகனே, இதோ இந்த பாதையில் வந்துவிடு என்ற முக பிரகாசத்தை அப்படியே நம்ம மேலே வச்சுட்டு பாருங்க. அதுதான் தேவன் நம்மேல் வைத்த கிருபை. அந்த கிருபையில அவர் என்ன செய்வார் என்றால், நித்திய காலமாய் நான் கொடுப்பது, என் கிருபையில நான் உனக்கு கொடுப்பது நித்திய காலமாய் நிலைத்திருக்கும். ஆமேனா? அந்த பாவத்தின் பாதையில நீ கடந்து போகும்போது அந்த அற்ப காலம் மூண்ட கோபத்தினாலே அவருடைய முக பிரகாசம்
அதான் சொல்றாரு, அற்ப காலம் மூண்ட கோபத்தை என் முகத்தை உனக்கு நான் மறைத்தேன், இமைப்பொழுது மறைத்தேன். அதுதான் அந்த ஸ்டேஜில் தான் நம்ம எல்லாம் அப்படியே திகைப்போம், தள்ளாடுவோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் தேவன் நமக்கு பலனை கொடுக்க வல்லமை உடையவர். அந்த நேரத்தில் தான் நமக்கு நிறைய இழப்பு வரும். ஒரு பயங்கரமான ஒரு சோதனை வந்திருக்கும். ஆனால் ஒரு வினாடி கூட அவர் சமூகத்தை விட்டு நம்ம போக மாட்டோம். ஆமேன்னு சொல்லாமா? ஏன் தெரியுமா? நான் அவர் கையில் அல்லவா இருக்கிறேன், அவர் என்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருந்தார் அல்லவா. இன்றைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் எனக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன், ஆனால் என் கர்த்தர் எனக்கு நித்திய கிருபையுடன் எனக்கு இறங்குவார். அவர் மறுபடியும் திரும்ப கொடுக்கும் போது அது நித்தியமாக இருக்கும். ஆமேன்னு சொல்லாமா? அதை ஒருவராலும் பறிக்க முடியாது. நீ இழந்ததை எல்லாவற்றையும் தேவன் திருப்பி கொடுக்கும் போது அது நித்தியமாக இருக்கும். அது உனக்கு நித்திய மகிழ்ச்சியை, உனக்கு சந்தோஷமாய் கொடுக்கும். அதனால தான் ஆண்டவர் இந்த ப்ரீஸ்ட்லி பிளெஸிங் என்று சொல்வார்கள். ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர் வந்து ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது எப்படி ஆசீர்வதிக்கணும்னு என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 24 26 வசனங்களை வாசிக்கும் போது, அந்த வசனத்தை வாசி மறுபடியும். என்னாகமம் 24 6ஆம் அதிகாரம் 24 25 26 என்ன சொல்ற? கர்த்தரே உன்னை ஆசீர்வதி உன்னை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி, இதான் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். அல்லேலூயா. கிருபைனா என்ன தெரியுமா? என் தேவன் என்னை தள்ளாமல் என்னை அவர் சமூகத்தில் சேர்த்து கொண்டவர். கையை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துகிறேன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல கிருபையாய் தான் அவர் இருப்பார். அவர் கிருபை மாறாது. அந்த கிருபை என்றென்றைக்கும் ஒழியாது, அது நிலைத்திருக்கும். அந்த கிருபை நித்திய கிருபை. அவருடைய முக பிரகாசம், அவருடைய முகத்தினுடைய அந்த பிரகாசத்தை நம்மேல் பிரகாசிக்க செய்து அவருடைய முக பிரகாசத்தில் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அப்போ அவர் மறுபடியுமாய் கிருபையுடன் அவர் நமக்கு இறங்குவார். அவர் கிருபையுடன் நம்ம தேவனை அறியாத காலத்தில் அவர்தான் நம்மை தேடி வந்து நமக்கு தம்மை வெளிப்படுத்தி இந்த மகிமைக்குள்ளே அழைத்து கொண்டு வந்தார். ஆனால் நம்மை சுத்திகரித்து நம்மை அவர் பாதையில் பரிபூர்ணப்படும்படியாய் நித்திய கிருபை நம்மேலே இறங்கும்படியாய் தான் இமைப்பொழுது அவர் கைவிட்டார். ஆனால் இனி விட மாட்டார். ஆமென் சொல்லாமா? அவர் எப்படி கொடுப்பார்னா, அவர் நித்திய கிருபையுடன் அவர் மகிமையை கொடுப்பார். அவருடைய முக பிரகாசம் என்னென்னைக்கும் நம்ம மேலே இருக்கும். நல்லா சந்தோஷமாக தைரியமாக இருங்க. அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை குறித்து ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் வந்து இந்த 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 சம்பவத்தை வந்து இந்த சத்தியத்தை வந்து நிறைய பேர் வந்து உள்ளே போகிறதில்ல. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஏவாள் அம்மாவுடைய இருதயம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அது ஆச்சரியமாக இருந்தது. என்ன அப்படின்னா, இப்போ ஆதாம் ஏவாள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள வந்து ஒரு பாவியாகவே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அவங்களால தான் நமக்கு இவ்வளோ பெரிய கெடுதி வந்துச்சுன்ற மாதிரி அவங்கள வந்து ஒரு நெகட்டிவாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்மை போல தான் அவர்கள் ஏதேன் தோட்டத்தில் இருந்தார்கள். ஏதேன் தோட்டத்தில் மட்டுமே அவங்கள காட்டி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்கள் வெளியே வந்து, ஏதேனை விட்டு, ஏதேன் என்பது தோட்டம் அல்ல, ஏதேன் என்பது ஒரு தேசம். அது தேவனுடைய தேசம். அந்த தேவனுடைய தேசத்தில் அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டம் என்பது தான், அது தேவனுடைய குடும்பம் தான் அந்த தோட்டம். இப்போ நம்முடைய குடும்பம் ஒரு தோட்டம். ஆமேனா? அந்த தோட்டத்தில் நல்ல விதமான கனிகள் இருக்க வேண்டும். ஓகே, கர்த்தர் நல்லவர். இப்போ ஏவாள் அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, அந்த தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தப்படுறாங்க. ஆதாமும் ஏவாளும் அவங்க குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறாங்க. இப்போ அவர்களுக்கு பிள்ளை பிறக்குது. காயினும் ஆபேலும் பிறக்கிறாங்க. அந்த காயினும் ஆபேலும் வந்து ரெட்டை பிள்ளைங்க. அவங்க ரெட்டை பிறப்பு எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அந்த வசனத்தில் வாசிங்க பார்க்கலாம். 4ஆம் அதிகாரம் ஆதியாகம புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றால், பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேல். இந்த ஆபேல் உடனே இப்போ வேதத்தில் ஒரு சில நியமங்கள்லாம் இருக்குது. வேதத்தை எப்படி தியானிக்கணும் என்பதுக்கு ஒரு சில லா இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா, இங்கே ஆதாம் தன் மனைவியாக ஏவாளை அறிந்தான் அப்படின்ற அந்த வேர்டு வரணும். அந்த வேர்டு வந்தால் தான் வந்து அது உண்மையிலே அந்த சம்பவம் நடந்திருக்கு. அப்படி இல்லைனாக்கா அது இரட்டை பிறவி. இவங்க 2 பேரும் இரட்டை பிறப்பாக இருக்கலாம். காயின் ஆபேல்.
அப்போது பின்பு அவனுடைய சகோதரனுக்கு ஆபேலை பெற்றாள் அப்படின்னு இருக்குது. எல்லாம் கவனிங்களேன். இப்போது ஆபேல் வந்து தேவனுக்கு ஒரு உண்மையுள்ள மனிதனாக கர்த்தரை தேடுகிற ஒரு நல்ல ஒரு ஜீவ பலியாய் தம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிற ஒரு மகனாக இருக்கிறான். ஆனால் காயின் பார்த்தோன்னா தேவனுக்கு விரோதமான ஒரு பாவியான மனுஷனாக இருக்கிறான். இப்போ இந்த ஏவாள் அம்மா இப்போ யாருமே குழந்தை பெற்றுக்கல. ஏன்னா இந்த அம்மா தான் ஃபஸ்ட்டு ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வராங்க. யாருமே இல்லை. ஆதாமும் ஏவாள் 2 பேர் தான் இருக்கிறாங்க, குடும்பம் பண்ணுறாங்க. இப்போ பிள்ளை பிறகுது. அந்த அம்மாவுக்குள்ளே எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் இந்த 2 பிள்ளைங்களை பார்த்துட்டு. இந்த 2 பிள்ளைகளுக்குள்ளேயும் வளர்த்தெடுத்து அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சியை பார்த்து அவர்கள் மூலமாய் ஒரு பெரிய சந்ததியை தேவனுக்கென்று உண்டாக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இந்த அம்மா வந்து பிள்ளைங்க வளர்த்தெடுத்தா, அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த ஆபேலை இந்த காயின் கொலை செய்து விடுகிறான். அப்படி கொலை செய்த போது ஏவாள் போயிட்டு இந்த ஆபேலுக்காக எந்த அளவுக்கு அவர்கள் துக்கப்பட்டிருப்பார்கள், எவ்வளவு மனவேதனை அவர்கள் அடைந்திருப்பார்கள் என்பதை கொஞ்சம் யாராகிலும் தயவு செய்து கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். சரி, நான் என்ன சொல்கிறேன், ஆபேலுடைய இழப்பு ஏவாளுக்குள்ள ஒரு பயங்கரமான மன உளைச்சலும் தன் பாவத்தை குறித்த அந்த ஒரு எண்ணமும் அந்த அம்மாவுக்குள்ள பயங்கரமாக வந்திருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க தோட்டத்தில் இருந்தவங்க இப்போ தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தப்பட்டிருக்கிறாங்க. ஆதாம் ஏவாளுக்குள்ள தோட்டத்தில் இருந்த தேவனோடு கூட பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் வந்து உலாவின நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய கிறிஸ்டோபனி என்று சொல்லக்கூடிய இயேசு ராஜாவுடைய அந்த முன்மாதிரி, அந்த 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 மாடல், அந்த நிழலாட்டமாய் அவருக்கு கிறிஸ்து வந்தார் இல்லையா, வந்து போவார் இல்லையா, அந்த சம்பவத்தின்படி ஏதேன் தோட்டத்தில் பகலிலே குளிர்ச்சியான வேளையில் இயேசு ராஜா வந்து ஆதாமோடும் ஏவாளோடும் உறவாடுகிற அந்த முகமுகமாய், நல்லா கவனிக்கணும், முகமுகமாய் உறவாடுகிற அந்த அனுபவத்தில் அவங்க இருந்தாங்க. இந்த கனியை புசிக்காதீங்க, இதை புசிக்கிற நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று கர்த்தர், நம்முடைய தாயும் தகப்பனமாக இருந்து நம்மை தேற்றுகிற நம்முடைய கர்த்தர் ஆணையிட்டார். ஆனால் கர்த்தருடைய உடன்படிக்கையை மீறி நான் இந்த பாவத்தை செய்தேனே என்கின்ற உணர்வு வேறு யாருக்குமே இருக்காது. அது ஏவாளுக்கு மாத்திரம்தான் இருந்திருக்கும். அதில் அவங்களுக்கு இருந்த ஒரு பெரிய சேலஞ்ச் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, ஜீவனுள்ள வாழ்க்கைக்கும் ஒரு மரணத்தின் வாழ்க்கைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை யார் மட்டும்தான் உணர்ந்திருப்பாங்கன்னா ஆதாம் ஏவாள் மாத்திரமே உணர்ந்திருப்பாங்க. ஏசப்பாவுடைய சமூகத்தில் இருந்தபோது அது எவ்வளவு இன்பமாக இருந்துச்சு. நாங்களாம் தேவர்கள் அல்லவா, அமேனா, நாங்கள்லாம் தேவர்கள் அல்லவா, தேவனை நாங்கள் முகமுகமாய் கண்டோமே, அவருடைய முக பிரகாசம் எங்கள் மேல் இருந்துச்சே, அவருடைய முக தரிசனத்தை நாங்கள் பார்த்தோமே. அப்போ நித்திய காலமாய் அந்த மகிமையில் இயேசு ராஜாவுடைய அந்த தேவ பிரசன்னத்தில் அந்த மகிமையில் இருந்த அந்த மகிமையை நன்கு அனுபவித்தவர்கள் இந்த ஆதாமும் ஏவாளும். அதுக்கு பிற்பாடு கனியை சாப்பிட்டுட்ட பிற்பாடு அவர்கள் மரணத்துக்குள்ளே போனதையும் அவர்கள் உணர்ந்து அவர்கள் ஓடி அத்தி இலையை தைத்து அவர்கள் தங்களுக்கு அரைக்கட்சிகளை உண்டு பண்ணி அவர் என்ன செய்கிறாங்கன்னா ஓடி தேவ பிரசன்னத்தை விட்டு ஒளிகிறாங்க. இது அவங்களா திட்டம் போட்டு பண்ணலை. ஆனால் அவர்களால் முடியலை அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே போகிறதுக்கு, அவருடைய முக தரிசனத்தை பார்க்க முடியவில்லை. ஆனாலும் கர்த்தர் தம்முடைய முக தரிசனத்தை அவர்களுக்கு காண்பிக்க வந்தாரே, அதுவே கிருபை. ஆமென் சொல்லாமா? இவர்கள் ஓடி ஒளிந்து கொண்டாலும் பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே, அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம் 3வது அதிகாரத்தில், ஆதியாகமம் புத்தகம் 3வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசி பார்க்கலாம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி, அம்மா கொஞ்சம் கவனிங்களேன், இவங்களால ஆக்சுவலாக தவறுங்க, இவங்க திட்டம் போட்டு நம்ம ஓடி ஒளியணும் அப்படின்னு அவங்க ஓடலை, அவங்களால முடியலை. இந்த பாவம், இந்த மரணம் எந்த அளவுக்கு கொடுமையானது என்பதை இந்த காட்சியில் நம்ம பார்க்கலாம். ஒரு நேரத்தில் பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே உலாவிக் கொண்டிருந்த போது இயேசு ராஜாவுடைய தேவ பிரசன்னத்தில் ஓடி கலிகூர்ந்து கொண்டிருந்த
தேவனுடைய பிள்ளைகளாகிய இந்த ஆதாமும் ஏவாளும் ஒரு ஸ்டேஜில் அவருடைய பிரசன்னத்துக்கு உள்ள போக முடியவில்லை என்பதுதான் சத்தியம். போக முடியவில்லை. அவருடைய அன்பு அவ்வளவு மகத்துவம் உள்ளதாக இருக்கிறது. ஆனால் எங்களுக்குள்ளே பாவம் வந்து விட்டது. இப்போ அவங்க ஓடி ஒளியும் போது எப்படி ஒளிஞ்சிருப்பாங்கன்னா துக்கத்தோடு தான் ஓடி ஒளிஞ்சிருப்பாங்க. ஐயோ, தேவ பிரசன்னத்தை தாங்க முடியலையே. அவங்க கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய்? இதுதான் கிருபை. கரங்களை தட்டி மகிமை செலுத்தலாமா? இவர்கள் ஓடி ஒளிகிறார்கள், ஆனாலும் இவருடைய முக பிரகாசம் கிருபை, தேவனுடைய பிரசன்னம் மட்டுமே நமக்கு ஜீவன். அன்பான தேவ ஜனமே, வேற எதுவுமே நமக்கு மகிழ்ச்சி கிடையாது. வேற எதுவுமே நமக்கு நித்தியத்தை கொடுக்காது, நமக்கு ஜீவனை கொடுக்காது. அது இயேசு ராஜாவுடைய முக பிரசன்னம், அவருடைய பார்வை, அவர் நம்மை நினைத்திருக்கிறாரே, அவர் நினைவில் நம்மை வைத்திருக்கிறாரே, அது மட்டுமே நமக்கு ஜீவனை கொடுக்கும். அவர் அப்பொழுது தேவனை கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்று கூப்பிட்டு அந்த ஆதாமை தம்முடைய சிந்தனையில வைத்து கூப்பிட்டாரே, பாவம் செய்த போதும். இப்போ நல்லா தெளிவாக தெரிஞ்சு போச்சு. இந்த சம்பவம் நமக்கு நல்லாவே தெரியும். ஆதாமுக்குள்ள ஏவாளுக்குள்ளேயும் ஒரு பெரிய துக்கம். நாங்கள் இப்போது பாவம் செய்து விட்டோம், நாங்கள் மறுபடியும் தேவ பிரசன்னத்துக்குள்ளே எப்படி போகிறது தெரியலையே. நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதன் மூலமாக எனக்கு பிள்ளைகளை உண்டு பண்ணுங்கள் என்று கர்த்தர் சொன்னாரே, நாங்கள் பாவம் செய்து விட்டோமே என்ற ஒரு குத்துதல் ஆதாமுக்குள்ளே ஏவாளுக்குள்ளே இருந்திருக்கும். ஆனால் கர்த்தர் அங்கே ஒரு பெரிய ஒரு மகிமையை காண்பித்தார். என்ன காண்பித்தார் என்றால், அங்கே 3 பேரையும் ஆதாம் ஏவாள் இந்த சர்பத்தை நிற்க வச்சு ஆண்டவர் பேசும்போது என்ன பேசுகிறார் அப்படின்னா, அங்கே சொல்கிறார் இல்லையா, இந்த வசந்த வாசிங்க போகலாம். 3வது அதிகாரத்தில் 15வது வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். நல்லா கவனிங்க. ஆதாம் ஏவாளை பக்கத்தில் வச்சுக்கின்னு இந்த சர்பத்தை வச்சு ஆண்டவர் சொல்றார், ஏ சர்பமே, உனக்கும் ஸ்திரீக்கும். இப்போ நல்லா கவனிங்க, இதை நீங்கள் அப்படியே பிக்சரைஸ் பண்ணுங்க. இந்த ஏவாள் நல்ல தேவ பிரசன்னத்தில் இருந்தாங்க, ஜீவனோடு இருந்தாங்க. இப்போ குத்தப்பட்டவர்களாய் பாவம் செய்து விட்டோம் என்ற எண்ணத்தில் இருக்கிறாங்க. இப்போ கர்த்தர் ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்தை, ஒரு பயங்கரமான பைபிள் சத்தியத்தை ஏவாளுக்குள்ளே கொடுத்து அனுப்புகிறார். ஆதாம் ஏவாளுடைய குடும்பத்தில் கொடுத்து அனுப்புகிறார். ஏய் சர்பமே, இன்னைக்கு உன் வித்தா இவங்களை மாத்திட்டல்ல, ஆனால் உன் வித்து இவர்களுக்குள்ளே போயிருக்குல்ல, உன் வித்துக்கும் உனக்கும் ஸ்திரீக்கும். நல்லா கவனிக்கணும், உனக்கும் ஸ்திரீக்கும். இப்போ ஏவாள் புரிஞ்சுக்கினாங்க, ஆதாமும் புரிஞ்சுக்கினாங்க, இந்த சர்பம் தான் இன்னைக்கு நமக்கு ஆப்போசிட்டில் நிற்குது, எதிராக நிற்குதுன்னு சொல்லி. அப்போ கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இது ஏவாளுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. எப்படி அப்படின்னா, எங்களுக்குள் இருக்கிற இந்த பாவம் மரணம் என்பவைகளினுடைய பயங்கரத்தை என் கர்த்தர் இந்த ஸ்திரீக்குள்ளே இந்த ஸ்திரீயின் வித்தாக அவர் உள்ளே எனக்குள்ளே இந்த சாத்தானுடைய தலையை நசுக்குவார் என்கின்ற ஒரு பெரிய சத்தியத்தை, ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை இந்த ஏவாள் பிடித்து கொண்டு, பிள்ளை பிறந்ததுமே ஒருவேளை இது கிறிஸ்துவோ, ஒருவேளை இந்த பிள்ளை சாத்தான் தலையை நசுக்குகிற பிள்ளையோ என்கின்ற அந்த ஒரு மாபெரும் சத்தியத்துக்குள்ள இந்த ஆதாமும் ஏவாளும் இடைப்பட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, 2 பேருக்குள்ளும் காயனுக்கும் ஆபேலுக்கும் நல்லா போதிக்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. எப்படி ஆகிலும் யான் வித்தாக இந்த மனுக்குலத்துக்கு ஏற்பட்டுகிற பாவத்தையும் மரணத்தையும் மீட்க வேண்டும், ஒரு மனிதனாக கிறிஸ்து வெளிப்படுவார் என்கின்ற சத்தியத்தை அவர்கள் ஏதேன் தோட்டத்திலேயே ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்குள்ள சொல்லி தான் அனுப்பினார். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். ஆதாம் ஏவாள் ரட்சிக்கப்பட்டவர்களா? ஒன்று ஆமாம், இன்னும் அப்படி இல்லைன்னா இல்லை. 2 பேருக்கு இப்போ இன்னைக்கு இது புரிஞ்சா தான் நம்ம போக முடியும். ஆதாம் ஏவாள் ரட்சிக்கப்பட்டவங்களா? கையெழுத்துங்க. ஆதாம் ஏவாள் ரட்சிக்கப்பட்டவங்க என்பதுக்கு ஒரு டீம் கை தூக்கணும், இல்லைன்னு சொல்கிறோம் கை தூக்கணும். சரி, இப்போ முதல்ல ஓட்டு போடுங்க. ஆதாம் ஏவாள் ரட்சிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்கிறவங்கள கை தூக்க பார்க்கலாம்.
ஏன்னு கணக்கு சொல்லணும். இப்போ ஆமேனா? எப்படி ஆதாம் ஏவாள் எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க? சும்மா ஃப்ரீயாக பேசுங்க. சரி, ஆதாம் ஏவாள் ரட்சிக்கப்படலை அப்படின்னு சொன்ன கை தூங்க. சும்மா ஃப்ரீயாக கை தூங்க. ஆதாம் ஏவாள் ரட்சிக்கப்படலை. இப்போ ரெண்டுத்துக்குமே கையை தூக்காதவங்க புரியலன்னு அர்த்தம். ஆமேனா? பைபிள் புரியல, தேவ நோக்கம் புரியலன்னு அர்த்தம். சரி, மறுபடியும் கேட்குறேன், ஆதாம் ஏவாள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பதற்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுங்க, ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுங்களேன். சும்மா ஃப்ரீயாக பேசுங்க. எதை வச்சு சொல்கிறீங்க ஆதாம் ஏவாள் ரட்சிக்கப்பட்டாங்க? தேவனை கீழ்படினாங்களா? சிருஷ்டிப்பா. ஓகே, அந்த சிருஷ்டி தான் இப்போ விழுந்துட்டாங்க இல்லையா? இப்போ அவங்க ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க அப்படின்னு எந்த காரணம் வச்சு சொல்லலாம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, எடுத்து வாசிக்க பார்க்கலாம். இதே ஆதியாகம புத்தகம் 3வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். அல்லேலூயா சொல்லாமா? நல்லா கவனிங்க, ஆதாம் ஏவாள் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. அவர்களுடைய நிர்வாணம், அவருடைய மாம்சம், அவருடைய பாவம், மரணம் என்பது பரிகரிக்கப்பட்டு விட்டது என்பதற்கான ஒரு அடையாளம் என்னவென்றால், தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தோல் உடைகளை, தோல் என்பது தேவநீதி. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். தோல் உடை என்பது தேவநீதி. தேவநீதி எதில் இருக்கிறது என்றால், மாம்சம் சாம்பலாக வேண்டும். பாவமும் மரணமும் எங்கே இருக்கிறது என்றால் மாம்சத்தில் இருக்கிறது. இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அபயம் இடுகிறார். இப்போ ஆண்டவர் இங்க என்ன சொல்றார் அப்படின்னா, ஆதாமும் ஏவாளுமா இருக்கிற என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்து விட்டாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. ஆமேன் சொல்லாமா? என் கிருபை ஒருபோதும் உங்களை விட்டு விலகுவதில்லை. மாறாக பாவத்துக்கு விமோச்சனமாக, பாவத்தை பரிகரிக்கிற ஜீவனுள்ள தேவனாய் உங்களுக்குள்ளே நான் மனுஷனாக அவதாரம் எடுத்து வந்து இந்த பாவத்தின் அதிபதியாகிய மரணத்துக்கு அதிகாரிக பிசாசானவனை நான் பலியாகி நசுக்குவேன். பலி, தேவ நீதி என்பது பலி. இவர்களுடைய சுயநீதி என்பது அத்தி இலையில தைத்து கொண்டார்கள். ஆனால் தேவ நீதி என்பது தோல் உடை. இந்த தோல் உடை என்பது இவங்க தான் சம்பாதிக்கணும், தேவனை கொடுக்க முடியாது. இவங்க சம்பாதித்தது அத்தி இலை. ஆமேனா? இவங்க ரெண்டு பேரும் என்ன, இது எவ்வளோ பெரிய ரகசியம் தெரியுமா நான் பேசுறது? இப்போ நான் உங்களுக்கு வசந்த காட்டுற கவனிங்க. தேவ நீதி என்பது சாம்பல். ஆமேனா? எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க. தேவ நீதி என்னதுங்க? தேவர் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறார். தேவனுக்கு முன்பதாக மாம்சம் என்னவாகணும்? சாம்பல் ஆகணும். ஆமேன் சொல்லுங்க. என்ன ஆகணும்? சாம்பல் ஆகணும். அந்த சாம்பல் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மாம்சத்தில் வெளிப்பட்டு மாம்சத்தை சிலுவையில் சாம்பல் ஆக்கினார். இந்த ரகசியத்தை இயேசு கிறிஸ்துவினுடைய பலி, தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனுக்குலத்துக்கு ரட்சிப்பை கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவோடு கூட நான் சாம்பலாக வேண்டும் என்பதுதான் நியமம். இப்போ இந்த இடத்துல கர்த்தர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தோல் உடையை ஏன் கொடுத்தார் அப்படின்னா, ஆதாமும் ஏவாளும் தங்களை குற்றவாளியாக ஒத்துக்கொண்டு, நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம், எங்களுக்குள்ளே குற்றம் இருக்கிறது என்பதை ஒத்துக்கொண்டு இவர்கள் பலி செலுத்துகிறார்கள். யாக்கோபை தேவன் ஆசீர்வதிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லுவார். யாக்கோபே, இந்த நீதியை இஸ்ரவேல் என்கின்ற இந்த பெயர், நீ தேவனை முகமுகமாய் தரிசித்தாய். பெனியேல், தேவனை முகமுகமாய் கண்டேன், ஆனால் தப்பி நான் உயிர் பிழைத்தேன் என்பதுதான் நித்திய கிருபை. அதுதான் இஸ்ரவேல். அந்த இஸ்ரவேல் என்பதுதான் தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே. இந்த இஸ்ரவேல் என்பது நித்திய அரசாட்சி. இந்த தோலுடை என்பது நித்திய அரசாட்சி. ஏன்னா அத்தி இலை என்பது வாடிவிடும், வதங்கிவிடும், அது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் போயிடும், அது சுயநீதி. ஆனால் இந்த தோல் உடை என்பது நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? ஏனென்றால்
இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தெளிவா சொல்லிட்டார், ஒரு ஆட்டுக்குட்டி வரும், அது தேவ ஆட்டுக்குட்டி. ஏவாளே, அவர் ஸ்திரீயின் வித்தாக அவர் வருவார். அவர் வந்து உனக்கு நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்கி உங்களுக்கு உள்ள இருக்கிற இந்த பிசாசினுடைய இந்த வலு சர்ப்பத்தினுடைய வித்தை அவர் சிலுவையிலே ஜெயமெடுத்து உங்களுக்கு மீட்பை கொண்டு வருவார் என்கின்ற கிறிஸ்துவினுடைய பலியை இவர்கள் விசுவாசித்து, இயேசு கிறிஸ்து தேவனுடைய நீதி எது என்றால் மாம்சம் சிலுவையிலே பலியாக்கப்பட வேண்டும். அப்படியானால் இந்த தோல் உடையை இவங்க வாங்கணும் அப்படின்னா இவங்க தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொள்ள வேண்டும். இந்த தோல் உடையை இயேசு ராஜாவின் கையிலிருந்து வாங்கி இவர்களுடைய நிர்வாணம் மூடப்பட வேண்டும் என்றால் இவர்கள் தேவனுடைய பார்வையில் தங்கள் குற்றங்களை ஒத்துக்கொண்டு குற்ற நிவாரண பலியாக இயேசு ராஜாவை மையமாக வைத்து இவர்கள் பலி செலுத்த வேண்டும். அப்போ கர்த்தர், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், அவர் இரத்தத்துக்கு அடையாளமாக இவங்க ஆதாமும் ஏவாளும் போய் ஆட்டுக்குட்டியை பிடிச்சிக்கின்னு ஏசா ராஜா கிட்ட போய் இவங்க பலி செலுத்தி இருக்கிறாங்க. பலி என்னமா பலி இது? அப்பா, எங்கள் பாவங்களையும் குற்றங்களையும் இந்த ஆட்டுக்குட்டியின் மேலே என் இயேசு தேவனே, நீர் ஆட்டுக்குட்டியானவர், நீர் தேவனுடைய சித்தம் செய்யும்படி தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த ஜீவ பலியானவர் என்று சொல்லி ஆதாமும் ஏவாளும் அந்த ஆட்டுக்குட்டி தலை மேல கையை வச்சு தங்கள் பாவங்களை குற்றங்களை அறிக்கை செய்து இவர்களே பிரதான ஆசாரியனாய், ஆதாமே பிரதான ஆசாரியனாய் தன் பாவங்களுக்காகவும், பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போவார். அப்படி போகும்போது முதலாவது தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ பிரயாச்சித்தம் செய்து பின்பு இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனைக்காகவும் பாவ பிரயாச்சித்தம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது யார் யாரெல்லாம் குற்ற நிவாரண பலியை கொண்டு வராங்களோ அந்த குற்ற நிவாரண பலியினுடைய தோல், அந்த குற்ற நிவாரண பலியினுடைய தோல் யாரை சேரும் என்றால் அந்த பலியை செலுத்துகிற ஆசாரியனை சேரும். ஆமெனா? நாங்கள் குற்றவாளிகள், நாங்கள் பாவம் செய்தோம், இந்த பாவத்தினாலே மரணம் எங்கள் வாழ்க்கையில வந்தது என்று சொல்லி இந்த ஆதாமும் இந்த ஏவாளும் குற்றத்தை ஒத்துக்கொண்டு அவருடைய கிருபைக்காக அவருடைய கிருபையிலே போய் நின்றார்கள். அதனால் தான் தேவன் அந்த தோலை எடுத்து அவர்களே உடுத்தி கொள்ளும்படி பிரமாணத்தை கொடுத்தார். எல்லாரும் சொல்லாமா? எடுத்து வாசிங்க பார்க்கலாம். லேவியராகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம். லேவியராகமத்தின் புத்தகம் 7வது அதிகாரத்தில் இந்த பிரமாணத்தில் குற்ற நிவாரண பலி, குற்ற நிவாரணம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஞாபகம் இருக்குதா யாருக்காவது? சொல்லுங்க பார்க்கலாம். குற்றம்னா என்ன? தன் சகோதரனுக்கு விரோதமாய் நாம் செய்கிற இழப்புகள், தன் சகோதரனுக்கு விரோதமாய் செய்கிற இந்த இழப்பு. எடுத்து வாசிக்கலாம். 7 வாசிங்க பார்க்கலாம். 7 லேவியராகமம் 7. பாவ நிவாரண பலி எப்படியோ குற்ற நிவாரண பலியும் அப்படியே, இவ்விரண்டிற்கும் பிரமாணம் ஒன்றே. அதனாலே பாவ நிவர்த்தி செய்த ஆசாரியனை அது சேரும். எது சேரும்? எடுத்து வாசிங்க தொடர்ந்து. ஒருவனுடைய சர்வாங்க தகன பலியை செலுத்தின ஆசாரியன் தான் செலுத்தின தகன பலியின் தோலை தனக்காக வைத்துக் கொள்ள வேண்டும். எத்தனை பேர் புரிஞ்சு போச்சு? இப்ப தோல் யாரை சேரும்? ஆசாரியனை சேரும். ஏன் இந்த தோல் ஆசாரியனுக்கு சேருது என்றால் குற்ற நிவாரண பலி. குற்ற நிவாரண பலிக்கு என்னென்ன பலி செலுத்தணும்? ஒன்று சர்வாங்க தகன பலி, இன்னொன்று சமாதான பலி. இந்த சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் செலுத்தி அதுக்கேற்ற போஜன பலிகளையும் அதுக்கேற்ற பான பலிகளை செலுத்தும் போது இந்த குற்றங்கள்லாம் மன்னிக்கப்படும். அப்போ இந்த தோல் யாரை சேரும் என்றால் அது ஆசாரியனை சேரும். அப்போ ஆண்டவர் நல்லா கவனிக்கணும், பாவிகளை பாவியாக நீ பாவத்தோட என் சமூகத்துக்கு வா அப்படின்னு சேர்க்கிறவர் அல்ல. அல்லேலூயா. புரிஞ்சு போச்சா? இப்ப
ஆமேனா? ஏ பாவி, நீ பாவம் செஞ்சுட்ட, நீ எவ்வளவு பாவம் செஞ்சாலும் அந்த பாவத்தோடே வா என்று சேர்க்கிறவர் அல்ல. உன் பாவத்தை உன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்துக் கொள் என்பதே தேவனுடைய பிரமாணம். ஆமேனா? நீ எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் பரவாயில்லை சகோதரனே, சகோதரியே. இயேசு ராஜாவுடைய கிருபையை புரிந்து கொள்வதற்கு முன்பு வரைக்கும் நீ எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி, அந்த ஜீவ பலியாய் தேவகுமாரனுடைய சாம்பலை, அந்த அவர் ரத்தத்தை, இவை எல்லாவற்றையும் உங்கள் நினைவிலே கொண்டு வந்து, கர்த்தாவே என் பாவங்களுக்காகத்தான் நீர் பலியானீர், ஆமென் சொல்லுவோமா? அவர் உன் தலையை நசுக்குவார்னு சொன்னதும் இந்த ஆதாமுக்கு யாவாலுக்கு புரிஞ்சு போச்சு. என் கர்த்தரே தேவ ஆட்டுக்குட்டி. கையை தட்டி இருக்க மகிமை செலுத்துவோமா? அல்லேலூயா. அவர் வந்து சொல்லி கொடுக்கிறார். இந்த பிரதான ஆசாரியனுக்கு சொல்லி கொடுக்கிறார். இந்த ஆதாம் பிரதான ஆசாரியனாய் இப்பொழுது தேவனுடைய சமூகத்திலே பலி செலுத்தினதும், அந்த குற்றத்தை ஒத்துக்கொண்டு செலுத்தினதும், அந்த தோல் யாரை சேரும்? ஆசாரியனை சேரும். அந்த பலியை செலுத்துகிற ஆசாரியனை சேரும். அப்படியானால் தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொள்ளுகிற இந்த அனுபவத்துக்குள்ள அந்த வஸ்திரத்தை, அந்த நீதியின் வஸ்திரத்தை இந்த நமது ஆண்டவராகிய கர்த்தர் இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் முடித்தினார். ஆக ஆதாம் ஏவாள் ரட்சிக்கப்பட்டவர்களே. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லாமா? தேவனுடைய கிருபைக்காக ஒரு ஆமென் சொல்லாமா? அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அவர்கள் மேலே முக பிரகாசத்திலேயே இருக்கிறது. அப்போ இந்த பிரமாணங்களை எல்லாம் கற்றுக்கொண்ட பிரதான ஆசாரியனாகிய இந்த ஆதாமும் ஏவாளும் இப்போது அவர்கள் குடும்பத்தை நடத்துகிறார்கள். ஒரே ஒரு நோக்கம், இந்த ஸ்திரீயின் வித்தாக என் கர்த்தர் வருவார், இவன் தலையை நசுக்குவார் என்பதை சிந்தனையில் வைத்துக் கொண்டுதான் காயினை பெற்றெடுத்ததும் கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று சொல்லி ஏவாள் பேர் வைக்கிறாங்க, காயின்னு சொல்லி. அல்லேலூயா, ஆமென். புரிஞ்சு போச்சா? இப்போ ரெண்டு பேருக்குமே பிரசங்கம் பண்றாங்க. நல்ல பிரசங்கம் ஓடுது. காயினுக்கும் ஆபேலுக்கும் பிரசங்கம் ஓடுது. நல்லா ஆதாமும் ஏவாளும் வச்சு, நாங்கள் தேவனை நாங்கள் முகமுகமாக பார்த்தோம் தெரியுமாடா. காயின் ஆபேல், அவர் எப்படி சேரணும், அவர்கிட்ட நீங்கள் எப்படி போகணும், அவருடைய பலியின் பிரமாணம் என்ன, பலியினால் மட்டும்தான் கர்த்தர்கிட்ட போய் சேர முடியும். பலி தான் தேவ நீதி. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அவருடைய நீதியை தேடு என்பது பலி, சாம்பல். கிறிஸ்துடைய சாம்பலை குறித்த போதனையை போதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அப்போ நீங்கள் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்படி ஆகிலும் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் மாற வேண்டும், தேவ பிள்ளைகளாக நீங்கள் மாறிடணும் அப்படின்னு சொல்லி இந்த ஏவாள் அம்மா எப்படி இந்த பிள்ளைகளை பார்த்து 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 வளர்த்துருப்பாங்க. ஆனால் அதில் ஒருத்த பாவி ஏவாள் பெற்றெடுத்த பிள்ளை. இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா நம்ம பெற்றெடுக்கிற பிள்ளைங்கள்லாம் ரொம்ப நீதி உள்ளவங்கன்னு இன்றைக்கி நம்ம பார்த்துங்கிறோம். ஏவாள் செய்த ஒரு பெரிய பாவம் என்ன தெரியுமா? அந்த பாவத்தை அவங்க உணர்ந்து கொள்ள முடியவில்லை. நம்ம கூட இன்றைக்கி அதை தப்பு செய்கிறோம். நம்ம பிள்ளைங்கள்லாம் ரொம்ப நீதி உள்ளவங்க. ஏன்னா ஏற்கனவே பாவம் நம்மளை மூடிக்கொண்டிருக்கிறது, நம்மளுடைய பாவத்தை உணர முடியல. ஏவாளுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, ரெண்டு பிள்ளைகளுக்கும் நல்லா போதிக்கிறாங்க. ஆனால் இந்த காயின் என்ன செய்துட்டான் அப்படின்னாக்கா, அவன் நிலத்தை பயிரிடுகிறவனாக அவன் மாறிவிட்டான், விவசாயியாக அவன் மாறிவிட்டான். அல்லேலூயா. என்ன மாறிட்டான்? விவசாயி. இன்றைக்கும் அரசியல் எதை வச்சு ஓடுதுன்னா விவசாயியை வச்சு தான் ஓடிங்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியல் மாத்திரமல்ல, இந்த ஜியோ பாலிட்டிக்ஸே இன்றைக்கி எதை வச்சு தான் போகுது அப்படின்னா இந்த விவசாயியை வச்சு தான் இன்றைக்கி போய் கொண்டிருக்கிறது. ஏன்னா விவசாயி என்பது பயங்கரமான ஆபத்தான ஒன்று. அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது ஆபத்து. அதில் தேவ கிருபை எப்படி இருக்குது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது ரெண்டு பேருக்குமே நல்லா கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை போதிக்கிறார்கள். ஆபேல் நல்ல உபதேசத்தில் தேறி, எங்கள் அப்பா ஒரு பிரதான ஆசாரியர், எங்கள் அப்பாவுக்கு தோலுடைய என் தேவன் கொடுத்திருக்கிறார், இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாய் நிர்வாணமாய் நடவாமல் விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை பாதுகாத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். அந்த வஸ்திரம்தான் இந்த தோலுடை, அதுதான் தேவநீதி. ஆக ஆதாம் ஏவாள் ரட்சிக்கப்பட்டவர்கள். அவங்க வந்துட்டு எப்படியாகிலும் கிறிஸ்து இவங்களுக்கு ஆக்சுவலாக ஏவாளுக்கு புரியல. ஸ்திரீயின் வித்து, ஆமேனா, ஸ்திரீயின் வித்து. ஆனால் அவர் ஒரு கன்னியின் வித்து. ஒரு கன்னியின் வயிற்றிலே பிறப்பாய் என்பதே ஏறக்குறைய ஒரு ஒரு 3700 வருஷத்துக்கு அப்புறம் சொல்ல போனால், ஆபிரகாம் வரைக்கும் 2000 வருஷம், அதுக்கப்புறம் ஒரு
ஆமாம், தாவீது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3000 வருஷம். தாவீதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசாயா ஏறக்குறைய ஒரு 3500 வருஷத்துக்கு 700 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு ஸ்திரீயின் வித்து, அதிலும் அவர் கன்னியின் வித்து என்பதையே ஜனங்க புரிந்து கொள்ள முடிஞ்சது. ஆக்சுவலாக இந்த அம்மாவுக்கு என்னன்னாக்கா, இந்த பலியை குறித்த கான்செப்ட் வந்தாவே மீட்கப்பட்டலாம் என்ற மாதிரி தான் ஏவலாமா யோசனை பண்ணி நல்ல பிள்ளைங்களை வளர்த்துருக்குறாங்க. நான் சொல்றது புரிஞ்சுக்க முடியுதா? ஸ்திரீயின் வித்துன்னு சொன்னதும் அவர் கன்னியின் வித்து என்பதை வெளிப்பாடு அவங்களுக்கு அன்னைக்கு கிடைக்கல. அப்போ இவங்க என்ன செய்யறாங்கன்னா, பலி கான்செப்ட்ல வச்சு பேசுறாங்க, பிள்ளைகளை உபதேசிக்கிறாங்க. ஆபேல் நல்லா புரிஞ்சுக்கினாரு, நாங்கள்லாம் தேவ பிரசன்னத்துக்குள்ள போகணும்னா கிறிஸ்துவனுடைய பலி எங்களுக்கு முக்கியம்னு சொல்லி அவர் பலியிடுகிறார், தேவனுக்கு கொழுமையானவைகளை செலுத்துகிறார். இப்போ இந்த கான்செப்ட் புரிஞ்சு போச்சா? ஏவாள் அம்மாவுக்குள்ள ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பிழைச்சிருப்பாங்க. ஐயோ, மனு குலத்தையே நான் கெடுத்துட்டேனே, ஆண்டவரே உம்முடைய கிருபை என் மேல இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், உங்க கிருபையினாலே எங்களுக்கு தோல் உடைகளை கொடுத்து உங்க முக பிரகாசத்தை எங்கள் மேல உதிக்க செய்திருக்கிறதே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கண்ணீரோட தேவ சமூகத்தில் போய் தங்களுடைய பிள்ளைகளுக்காக அவங்க பிரயாசப்பட்டிருப்பார்கள். அப்போது தொடர்ந்து வாசிக்க பார்க்கலாம். 3ஆம் வசனம் வாசிப்பால் 4:3. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளில் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். உள்ள வஞ்சகத்தை வச்சுக்கின்னு பேசுறான். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா உள்ள பகையை வச்சுக்கின்னு பேசுவாங்க. அதான் நம்மெல்லாம் திருவிருந்து எடுக்கும் போது ஏன் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவுகிறோம் என்றால், என் சகோதரனே, தேவனுக்கு முன்பதாக நான் ஒன்றுமில்லை, நீ என் சகோதரனா இருக்கிறாய், நான் உன்னை நேசிக்கிறேன், தேவன் என் அப்பாவா இருக்கிறார் என்ற சகோதர சிநேகருக்கு குறிப்பா ஒரே சபையில திருவிருந்து எடுக்கிற நாம் உள்ளுக்குள்ள பகையை யார் மேலே கசப்பு வைக்கக்கூடாது. அது காயினுடைய ஆவி. நல்லா கவனிக்கணும். இந்த ஆபேல் தன் தகப்பனாகிய ஆதாம் கிட்ட பலியை கொண்டு போறார். நல்லா கவனிக்கணும், பலியை கொண்டு போறார். அப்போ ஆதாமுடைய அந்த தீர்மானத்தின்படியே தேவன் இந்த பலியை செலுத்தும் போது அந்த பலியை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். இந்த ஆபேல் ஒரு நீதிமான். ஏனென்றால் என் கர்த்தர் எனக்காக சிலுவையில் பலியாகி யாவையும் செய்து முடிப்பார், அவருடைய கிருபை என் மேலே என்றென்றைக்கும் பரிபூர்ணமாக இருக்கும் என்று சொல்லி கிருபைக்காகத்தான் அங்கே அவர் போகிறார். என்ன அந்த வசதியை வாசிக்க பார்க்கலாம். எபிரேயர் 11வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். இந்த விசுவாசத்தினாலே எப்படிப்பட்ட பலியை அவள் செலுத்தினார் என்பதை பார்க்கலாம். எபிரேயர் 11வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தினாலே உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் செலுத்துகிற பலி காணிக்கை எல்லாம் இயேசு ராஜா தான் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேரு. ஆமேனா? இப்ப தலையீற்றை கொண்டு வருகிறார், கொழுமையானவைகளை கொண்டு வருகிறார். அதான் சொல்ற தசமபாகம் காணிக்கை என்பதெல்லாம் இயேசு ராஜாவை மையமாக வைத்தது. கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். யார் யார் என்னென்ன கொடுத்தோம், எவ்வளவு செஞ்சோம், ஏசப்பா சமூகத்தில் இந்த சபைக்காக என்னென்னலாம் தியாகம் செய்தோம் என்பதில் கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். ஏனென்றால் ஆபேல் தன் மந்தையினுடைய தலையீற்று, சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேரு, அதுதான் தசமபாகம். இன்றைக்கு நிறைய கல்லர்கள் சபையில் தசமபாகம்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு பேசுகிறாங்க. அதுதான் நாம் செலுத்துகிற ஆராதனை. இயேசு ராஜாவை ஆராதிக்கிற ஆராதனையுடைய கிருபையை நாம் சுதந்திரத்துக் கொள்ளும்படியாய் பெற்ற ஆராதனை அது. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தருடைய அந்த முக பிரகாசம் தன்மேல் உதிக்கும்படியாய் அவர்தான் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேர், அவர்தான் சாம்பலானார், அவர்தான் கொழுமை, அவர்தான் பரிசுத்தர் என்பதுக்கு அடையாளமாக அவர் ஆட்டுக்குட்டிகளை பலி செலுத்தி அங்கே நிற்கிறார். யாவாலுக்கு ரொம்ப சந்தோஷம்.
பெரிய மனமகிழ்ச்சி. அப்பா, என் பிள்ளைகளை நீர் ஏற்றுக்கொண்டீரே, என் பிள்ளைகளை அங்கீகரித்து விட்டீரே, என் இயேசுராஜா உமக்கு ஸ்தோத்திரம்பான சொல்லி இப்போ இந்த பலி செலுத்தும் போது ஆதாமும் ஏவாலாம் இருந்திருப்பாங்களா, இருந்திருக்க மாட்டாங்களா? ஆமேனா, ஆமேனா. எப்பா ஆண்டுக்கு பலி செலுத்தணும், எல்லாம் குடும்ப ஜெபம் பண்ணுங்க வாங்க, எல்லாம் குடும்ப ஜெபம் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைங்கள்லாம் ஒன்று கூட்டி நம்மளாம் இன்றைக்கி ஜெபம் பண்ணுறோமா இல்லை வீட்டில்? அதுபோல் ஆண்டவருக்கு பலி செலுத்தும்படியாக அங்கே வரும்போது தேவன் காயினையும் ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தார். எப்படி அங்கீகரித்தார்? எப்படி அங்கீகரித்தார்னு தெரியுது அப்படின்னா என்ன செய்திருக்கிறாங்க அந்த நாட்கள்லன்னா, மனசாட்சியின் காலம் இல்லையா, அங்கே பலிபீடத்தில் ஆட்டினுடைய மாம்சத்தில் வச்சுட்டு ஆண்டவரை நோக்கி கையெடுக்கும் போது வானத்திலிருந்து அக்னி இறங்கி வந்திருக்கும். ஆமீன் சொல்லாமா? எப்படி தெரியும் ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிச்சாருன்னு? எப்படி? நல்ல தெளிவாக தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இவங்க ஏதேன் தோட்டத்தில் இயேசுராஜா நல்லா போதிச்சு தான் அனுப்பிச்சிருக்காரு இவங்க 2 பேருக்கும், ஆதாமுக்கும் ஏவாளுக்கும். அப்போது இவங்க என்ன செஞ்சாங்கன்னா காணிக்கை, அதாவது பலிபீடத்தில் வந்து வச்சுட்டு இப்போ ஆபேல் வந்து காணிக்கை செலுத்தினார்னு இருக்குது. என்னது? நீர்தான் இயேசு ராஜாவை முகமுகமாய் கண்டவர், நீர் கொடுத்த உபதேசத்தில் தான் எனக்கு இந்த காணிக்கை கொண்டு வந்திருக்கிறேன், தோல் உமக்குப்பா, இந்த காணிக்கை வச்சுக்க. ஆமென் சொல்லாமா? இந்த ரகசியம் ஆபேல் செய்திருக்கிறார். தோல் உமக்கானது ஆண்டவர். அதில் தான் எபிரேயர் நிருபத்தில் பலி பிளஸ் காணிக்கை என்று கொண்டு வருகிறார். அந்த தோல் காணிக்கை என்பது சமாதான பலியில் எதெல்லாம் ஆசாரணை சேரும்? ப்ளீஸ் அதெல்லாம் எடுத்து பாருங்க. ஏறெடுத்து படைக்கும் முன்னந்தொடை, அசைவாட்டும் மார்கண்டம், அதாவது அசைவாட்டும் மார்கண்டம், இதெல்லாம் வந்து ஆசாரணைக்குரியது. அதுதான் காணிக்கையாக கொடுக்கணும். அதே மாதிரி வெத்துன்னு போகிற அந்த போஜன பலி, பானபலி எல்லாவற்றிலும் மீதியான பங்கெல்லாம் ஆசாரணை சேரும். அப்போது இங்கே ஆபேல் பலியையும் காணிக்கையும் இங்கே கொண்டு போகிறார் என்று சொன்னால் என் கர்த்தரை சேருவதற்கு ஒரு மத்தியஸ்தர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நேரடியாய் அழைக்கப்பட்டு நேரடியாய் கிறிஸ்துவை கண்டவர் ஒருவன் ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் எழும்புகிறதில்லை. அப்ப தேவன் உம்மை சிருஷ்டித்திருக்கிறார், தேவன் உம்மை படைத்திருக்கிறார், நீங்கள் அவர் சமூகத்தில் இருந்திருக்கிறீர்கள். அப்ப தாய் தகப்பனை வைத்துக்கொண்டு அந்த பலியை செலுத்தும் போது கர்த்தர் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி ஆபேலுடைய பலியை அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. இவன் காய்கறியை கொண்டு போறான், பொல்லாங்கன், இவன் தீனி பண்டாரம், தீனி மாடு, நல்லா திண்டு திண்டு தூங்குறது. சில பேருக்கு பார்த்தா நல்லா தூக்கம், என்னது நல்லா டைட்டாக விட்டுருப்பாங்க, அது சரியான போதை இல்லையா? இப்போ இவருக்குள்ளே இப்போ ஏவாளுக்குள்ள நல்லா கவனிங்க, ஏவாளுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம், என் கர்த்தர் என் சந்ததியை அங்கீகரித்து விட்டார். ஓ இதுதான் கிறிஸ்துவோ அப்படி கூட நம்ம நினச்சிட்டு இருப்பாங்க. இது கிறிஸ்துவ இன்னும் வரல, அந்த அம்மாவுக்கு ஆக்சுவலாக தெரியல. இதுதான் கிறிஸ்துவோ, என் சந்ததியை கர்த்தர் ஏற்றுக்கொண்டாரே, என் சந்ததிக்குள்ள ஒரு பாவ மன்னிப்பு உண்டா இருக்கிறது என்று சொல்லி ஏவாளுக்குள்ள ஒரு பெரிய மனமகிழ்ச்சி இருக்கிற அந்த கொஞ்ச நேரத்திலேயே என்ன நடந்துச்சு? தன்னுடைய காயின் ஏவாளுடைய குமாரனை கொலைபாதகனாய், ஏவாள் நீ ஒரு பாவி என்பதை நீ புரிந்து கொள், நீ பெற்றெடுத்திருக்கிற காயின் பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை பகைக்கிற, தன் சகோதரனை பகைக்கிறவன் எல்லாம் பொல்லாங்கனால் உண்டானவன். நல்லா கவனிங்க, ஏவாளுக்குள்ள நல்ல ரகசியங்கள்லாம் கிறிஸ்துவுக்குள்ள, கிறிஸ்துவ குறித்த மேன்மையெல்லாம் ஏவாளுக்குள்ள நிறைய இருந்துச்சு. இப்போ உதாரணத்துக்கு ஜூவிஷ்னுடைய ட்ரெடிஷனில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மிஷ்னாவில் அவங்க சொல்லுவாங்க, ஆதாமுக்குள்ளிருந்து ஏவாளை கர்த்தர் வெளியே பிரிச்செடுத்தார் இல்லையா? பிரித்தெடுத்து ஏவாளை கூட்டின்னு போய் ஆதாம் கூட கையை பிடிக்க வச்சு 2 பேருக்கு திருமணம் செய்யும்போது ரபிகள் சொல்கிறாங்க, இயேசு ராஜா கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்னா ஏவாளுடைய முடியை பின்னினார் அப்படின்னு ஒரு குறிப்பு சொல்கிறாங்க. ஏவாளுடைய முடியை பின்னி தான் எடுத்துன்னு போயிட்டு ஆதாம் கூட கையை பிடிக்க வச்சாரு. ஏன் பின்னினாங்க அப்படின்னா, அந்த பின்னலில் என்ன இருக்குதான், இந்த குடும்பத்தை எப்படி பின்னி பிணைக்கிறாங்களோ அதே போல் இந்த குடும்பத்தை அந்த ஒவ்வொரு பின்னல்லையும் ஒவ்வொரு குடும்பத்தை கட்டக்கூடிய ஒவ்வொரு அடுக்கு இருக்கிறது. அவங்க சொல்கிறாங்க, ரபிகள் சொல்கிறாங்க, ஒவ்வொரு குடும்பத்தை எப்படி கட்ட வேண்டும். ஏன்னா கணவனுக்கு முன்பதாக கூந்தலில் வந்து மறைக்கணும். இன்றைக்கும் யூதர்கள் பார்த்தீங்கன்னா, யூத பெண்களை பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக ஒரு பின்னாடி ஒரு பெரிய ஷால் போட்டு அந்த மூடியை போட்டு பின்னி சேர்த்து வச்சு இங்கே பின்னி குத்து வச்சுருப்பாங்க. இன்றைக்கும் இந்த ஆர்த்தோடாக்ஸ் ஜூவிஷ் பெண்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முடியை வந்து ஒரு ட்ராப் கூட காட்ட மாட்டாங்க.
அதில் என்ன இப்போவும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பெண்கள் ஏன் முக்காடிட வேண்டும் என்றால், பெண்களுக்கு இந்த முடி மகிமையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது கணவனுக்கு முன்பதாக உன் மகிமையெல்லாம் போய் சேரக்கூடாது. அப்போ கர்த்தர் ஏன் பின்னினாருன்னா, ஒரு புருஷனுக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு அல்ல, புருஷன் கொடுக்கிற அந்த ஞானத்தை எல்லாம் நீ புத்தியாய் செயல்படுத்தும்படியாகத்தான் உன்னை படைத்தேன் என்பதை. ஏன்னா ஏவாள் இல்லாமல் குடும்பம் கட்ட முடியாது என்பது தான் அந்த பின்னல். நீ தான் கட்டணுமா, உன் புருஷன் என்ன சொல்கிறானோ. இன்றைக்கும் வாயாடும் பொம்பளைங்க பார்த்துறீங்களா? அப்படியே ஒரு சின்ன விஷயத்தை கூட அப்படியே தாளெல்லாம் போட்டு பயங்கரமாக பண்ணி விட்டுருவாங்க. அதெல்லாம் ரிஜெக்டட். நான் உங்களை அன்பாய் சொல்லுகிறேன், கணவனுக்கு முன்பதாக உங்களை தாழ்த்தி கொள்ளுங்கள், உங்களுடைய மகிமையை காட்டாதீர்கள். அதெல்லாம் தேவனுடைய நோக்கம் அல்ல. யூதர்கள் சொல்கிறாங்கன்னா சும்மாலாம் சொல்லுவாங்க, ஆராய்ச்சியோடு தான் சொல்லுவாங்க. உங்கள் அன்பாய் இவ்வளவு அன்பையும் ருசித்த ஏவாளுக்குள்ள இந்த ஆபேலுடைய பலியை ஏற்றுக்கொண்டதும் அந்த அம்மாவுக்குள்ள ஒரு பெரிய மனமகிழ்ச்சி. ஆனால் அந்த மகிழ்ச்சி ரொம்ப நேரம் நிலைத்திருக்கவில்லை. தாம் பெத்த பிள்ளையே கொலைகாரனா மாறி இருக்கிறான். இப்போ ஏவாளுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், அம்மா நீ பெத்த புள்ள தான், இது அல்ல நான் இது அல்ல, உன் பிள்ளைங்க அல்ல, உன் பிள்ளைங்க எல்லாம் என்கிட்ட நெருங்குறாங்க, ஆனால் நான் ஒரு கன்னியின் பிறப்பாய் நான் வருவேன் என்பதெல்லாம் தேவன் நோக்கத்தில் வைத்து கொண்டிருந்தார். அதையெல்லாம் எடுத்து காட்டுறதுக்கு அன்றைக்கி ஜனங்கள்லாம் இல்லை. ஆமேனா இல்லையா? அன்றைக்கி ஜனங்க இல்லை. ஆதாம் ஏவாள் காயின் ஆபேல் இவங்க தான் இருக்கிறாங்க. இப்போ இன்னொரு சம்பவம் என்னென்னா, ஆபேலுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. அப்போது இவர் ஒரு வாலிபத்தில் தான் இருக்கிறார். ஏன்னா ஆபேலுடைய ஹிஸ்ட்ரி இத்தோட முடியுது. அப்படி பார்க்கும்போது இவங்க வாலிபத்தில் இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத காரியத்தை இந்த காயின் செய்கிறான். எடுத்து வாசிங்க, 8ஆம் வசனம் 4-8 வாசிங்க. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். ஏவாளுக்குள்ள பயங்கர துக்கம் இருந்திருக்கும். ஆண்டவரே, 2 பிள்ளைங்களை கொடுத்தீங்க, 2 பிள்ளைங்களுக்கும் உங்க வழியே போதிச்சிருக்கணும், உங்க கிருபை தான் எங்களுக்கு ஜீவன். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நீர் எங்களுக்காக பலியானீர், நீர்தான் தலையீற்று என்பதையெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீர். அந்த வார்த்தையிலே எங்கள் ஜீவன் ஓடிக்கொண்டிருக்கிறது தேவனே. அதை எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தோம், எங்கள் வம்சத்துக்கு சொல்லிக் கொடுத்தோம். எங்கள் பிள்ளைகள் எல்லாம் உம்முடைய பிள்ளைகளாக வருவார்கள் என்று சொல்லி எங்கள் சொல்லிக் கொடுத்தோம். அதில் ஆபேல் இந்த பிரமாணத்துக்கு உட்பட்டவனாய் உங்கள் சமூகத்துக்கு வந்தால் ஒரு பலியை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்கள் சமூகத்துக்கு நாங்கள் வந்துட்டோம், எங்கள் பிள்ளைங்க வந்துருச்சு, எங்கள் பிள்ளைங்க உங்களை விட்டு தூரம் போகலை, உங்கள் சமூகத்துக்கு வந்துருச்சுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு கொண்டிருந்த இந்த கொஞ்ச நேரத்திலேயே இந்த காயின் எழும்பி இந்த ஆபேலை கொலை செய்து விட்டானே. எப்படி இருந்திருக்கும் ஏவாளுடைய இருதயம்? ஐயோ, நாங்கள் நித்தியத்தை இழந்தோமே, என் தேவ சமூகத்தை இழந்தோமே, என் பகலில குளிர்ச்சியான வேலை வருகிற அந்த பிரசன்னம் எல்லாம் இப்ப எங்கே போச்சு? என் வீட்டுக்குள்ள தேவ பிரசன்னம் இல்லையே. இந்த காயின் ஒரு துஷ்டனா இருக்கிறானே, நாங்கள் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறானே, பலியை குறித்த சிந்தை அவனுக்கு இல்லையே. தலையீற்று இவர்தான், சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேர் இவர்தான், என் இயேசு தான், எல்லாருடைய கிருபையை நாடிக்கொண்டிருக்கிறோம். என் தேவன் எவ்வளவு கண்ணீர் வடித்திருப்பார்கள் இந்த ஏவாள். ஒரு நாள் 2 நாளா? எவ்வளவு நாள் இதுக்கு உங்களுடைய கிருபை எனக்கு வேண்டாம், என்னை கைவிட்டீரே, உம்முடைய கரத்தில் தான் இருந்தோம் அல்லவா என் இயேசு தேவனே, என்னை கைவிட்டீரே, என்னை கைவிட்டீரே. ஆபேல் ஆபேல் அலறி செத்திருப்பாங்க ஏவாள். ஆபேல் நீ என்னடா செய்யற? ஆபேல் நீ எனக்கு மறுபடியும் வாடா, நீ எனக்கு வா, எப்படியெல்லாம் புலம்பி இருப்பாங்க பிள்ளைய பறி கொடுத்துட்டு. ஆண்டவரே, எங்கள் மனுக்குள்ள எல்லாம் உங்கள் சமூகத்துக்கு வரணும் ஆண்டவரேன்னு தான் உங்ககிட்ட வந்தோம். நாங்கள் பிரமாணத்தை சொல்லி கொடுத்தோமே, இந்த காயின் கேட்கலையே. இப்போ ஏவாளுக்கு ஒரு காரியத்தை புரிய வைக்கிறார் தேவன். நீங்கள் ஒரு பாவியம்மா, இந்த மனிதனுடைய சுயநீதி ஒன்றுத்துக்கும் உதவாது. நான் ஸ்திரீயின் வித்தாக வருவது மாத்திரமல்ல, நான் கன்னி பிறப்பாக கண்ணியின் வயிற்றிலே பிறக்க வேண்டும் என்பதும் என்னுடைய மனதில் இருக்கிற மீட்பின் திட்டம். ஆனால் இப்போ சொல்ல முடியாது, இது நீ புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ கர்த்தர் நல்லா கவனிங்க, இந்த ஏவாளுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் நீங்கள் வீட்டில் போய் நல்லா நினச்சி பாருங்க. ஏதேனில் இந்த தேவ பிரசன்னம் என்ன,
அவர் பிரசன்னத்தை விட்டு நாங்கள் பாவம் செய்து இருந்த போதிலும் அவர் முக பிரசன்னத்தை எங்கள் மேல் அவர் பிரகாசிக்க பண்ணி எங்களை வழிநடத்துகிற எங்கள் அன்பின் ஆண்டவர். எங்கள் பிள்ளைகளை அவர் சமூகத்தில் கொண்டு போயிடலான்னு சொல்லி வந்தோம். அந்த பிள்ளையும் செத்து போயிட்டோம். அந்த பிள்ளையை கொலை பாதகனாய் இவன் எழும்பி, நாம் பெத்த பிள்ளையே கொலை பாதகனாய் எழும்பி இந்த ஆபேலை கொலை செய்து விட்டானேன்னு சொல்லி இப்போ ஆபேலுக்கு ஒரு வாரிசும் கிடையாது. ஆபேலுக்கு இப்போ ஒரு வாரிசாக எதுவும் காட்டவே இல்லை. ஆபேலுக்கு என்று எதுவுமே இல்லையே. இந்த காயின் பிரிந்து போயிட்டான், கொலைபாதகனா போயிட்டான். ஆண்டவர் போய் கேட்கிறாரு, தொடர்ந்து வாசிங்களேன். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு காவலாளியோ. திமிரு பேச்சு பேசுறான் யாரு? காயின். ஏன் இப்ப ஆண்டவர் போய் கேட்டாரு, காயின் எங்கடா உன் சகோதரனுக்கு ஆபேல் எங்கடான்னு போய் ஆண்டவர் போய் கேட்டாரு. யாவால் போய் கேட்குது, ஐயா ஏசுராஜா ஆபேலை காணோம். ஏன்னா தனியாக வயல்வெளிக்கு கூட்டு போயிருக்கிறான். இவன் நல்ல கவனிங்க, வயல்வெளியில் பேசினா அப்படின்னு என்ன அர்த்தம்னா இவன் இடத்துக்கு கூட்டு போட்டுக்கிறான், காயின் இடத்துக்கு கூட்டு போட்டுக்கிறான். காயின் வேலை செய்கிற அந்த வயல்வெளிக்கு கூட்டின்னு போயிட்டு தான் அங்கே தான் சாகடிச்சிருக்கிறான், கொலை பண்ணியிருக்கிறான். அப்போ ஏவாள் தேடுது, ஏசுராஜா என் கர்த்தாவே என் பிள்ளைய காணோம் ஆண்டவரே, எங்கப்பா? இருமா நான் கேட்டு வரேன். டே காயின், நீ தடா கூட்டின்னு போன ஆபேலை, எங்கடா ஆபேலை காணோம். அதுக்கு திமிரா பேசுகிறான் ஆண்டவர்கிட்ட, நான் என் சகோதரனுக்கு காவலாளியோ வாய்ச்சாலகன். சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேலண்டாக பேசுவாங்க. நாங்களாம் ரொம்ப டேலண்டாக பேசத்தான் நினைப்பு. நான் என்ன சகோதரனுக்கு காவலாளியோ என்று அவனை நான் அறியேன் என்றான். அப்புறம் வாசி தொடர்ந்து. அதற்கு அவர் நீ என்ன செய்தாய்? உன் சகோதர ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. அல்லேலூயா. ஆபேல் சாகும் போதே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுருக்கிறான். ஏசப்பா, நான் ஒன்றும் செய்யவில்லை, நான் என் சகோதரனுக்கு எந்த ஒரு துரோகமும் செய்யவில்லை, என் மேல நீ இரக்கமாயிரும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி இந்த ஆபேல் கூப்பிட்டு அந்த கூப்பிடும் போதே அந்த ரத்தம் அப்படியே சிந்தப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. அவன் மனசுக்குள்ள, அவன் இருதயத்துக்குள்ள, என் சகோதரனுக்கு நான் எந்த ஒரு துரோகமும் செய்யவில்லை ஆண்டவரே, எனக்கு விரோதமாக இவன் எழும்பி என்னை கொலை செய்கிறான் என்கின்ற அந்த ஒரு சிந்தையில் ஆபேல் செத்திருக்கிறார். அதனால தான் ஆபேல் ரத்தம், அந்த ஏன்னா மாம்சத்தின் உயிர் எதில் இருக்குது? ரத்தம் சிந்துரா மாதிரிலாம் யாரையும் அடிக்காதீங்க. உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன். சில பேர்லாம் வந்து அடிப்பாங்க இல்லையா, ரத்தம் சிந்தக்கூடிய அளவுக்கு. அதே மாதிரி ரத்தம் சிந்தி அந்த மாதிரியான காரியத்துக்கெல்லாம் அதிகமாக நீங்கள் வந்து ஈடுபடாதீங்க. கொஞ்சம் எல்லாத்தையும் கோபத்தெல்லாம் அடக்குங்க. ஏன்னா அந்த ரத்தம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறது. அப்போ உடனே ஆண்டவருக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காயினுக்கும் ஆண்டவருக்கு நடக்கிற அந்த உரையாடலாம் நம்ம பார்க்குறோம். இப்போ நல்லா கவனிச்சிங்க. இப்போ ஏவாள் ஆண்டவர் சமூகத்தில் கதறி 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 எழறாங்க. ஆனால் என்னை கைவிட்டீங்களா ஆண்டவரே, என்னை நீங்கள் கைவிட்டீங்களா? உங்கள் கையில் தானே நான் இருந்தேன் ஆண்டவரே, உங்களுடைய கரத்தில் இருந்தேன். எங்களுக்கு பலியின் மூலமாக எங்களை சேர்த்து கொண்டு எங்கள் குடும்பத்தில் நீங்கள் என்றென்றைக்கும் வாசமாக இருக்கிறீர் என்பதை குறித்து மனமகிழ்ச்சியில் இருந்தேன். ஆனால் என்னை கைவிட்டீரே என்று சொல்லி ஆபேலை நினைத்து 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 அழுது கொண்டு வேதனையில் இருந்த இந்த ஏவாளுக்கு கர்த்தர் சொல்றார், அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை உனக்கு இமைப்பொழுது மறைத்தேன் ஏவாள். ஏனென்றால் உனக்குள்ளே பாவம் இருக்கிறது. இந்த காயின் பொல்லாங்கனால் உண்டாயிருந்தவன், பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை பகைத்தவன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கொலையை கூட தேவன் என்ன செய்தார், அவர் பொறுமையாக இருந்தார். ஏன்னா பாவம் வந்து பின்தொடரும், அக்கிரமம் வந்து பின்தொடரும். இந்த பொல்லாங்கனால் உண்டாயிருந்து, எடுத்து வாசிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை, எடுத்து வாசிங்க. 1 யோவான் நிருபத்தில் யோவான் தம்முடைய நிருபத்தில் எழுதும்போது இந்த காயின் எப்படி பிறந்தான் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க 3:12 வாசிங்க. 3:12 பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். இந்த காயின் எப்படி உண்டாயிருந்தானா? பொல்லாங்கனால் உண்டாயிருந்தானாம். அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல வந்து இவன் பொல்லாங்கனால் உண்டாயிருந்தவன், அதாவது அர்த்தம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நீங்க குழந்தை பெற்றுக்கினீங்கம்மா, எல்லாம் கவனிக்கிறீங்களா? நீ குழந்தை பெற்றுக்கினீங்க, காயினை முதல்ல பெற்றெடுத்தாய், ஆபேல் பெற்றெடுத்தாய். ஆனால் இது என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உங்களுடைய மாம்ச சித்தத்தின்படி பாவம் செய்து விட்டு வந்து நீங்கள் பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. புரிஞ்சு போச்சா?
பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை பகைத்த காயினை போல் இருக்க வேண்டாம். இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்குத்தான் நான் அற்பகாலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்போது உனக்கு மறைத்தேன். ஆனால் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன், நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று உன் தேவனுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லாமா? இப்ப ஏவாளுடைய உடைதல், ஏவாளுடைய கண்ணீர், ஏவாளுடைய அந்த மன சஞ்சலம், தேவனே உங்க பிரசனத்தை நான் தான் கெடுத்தேன், இந்த மனுக்குலத்துக்கு எல்லாம் நான் தான் கெடுத்தேன், குற்ற மனசாட்சி. சில பேருக்கு நம்ம அவசரப்பட்டுட்டேனோ, இப்படி செஞ்சிருக்க கூடாது, என் பழைய பாவங்கள், நம்ம தடுமாறுகிற அந்த வேலையில் எல்லாமே வந்து நம்ம கண் முன்னாடி நின்று நம்முடைய மனதை பயங்கரமாய் சஞ்சலப்படுத்தி உடைக்க வைக்கும். அன்பானவர்களே, ஏவாளுடைய மனதை கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஆபேலின் மூலமாய் எங்கள் மனுக்குலமே உங்ககிட்ட வந்துருச்சுன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டனே. இன்னைக்கு இந்த ஆபேல் இல்லையே, நான் தானே கெடுத்தேன், மனுக்குலத்துக்கு மரணத்தை உண்டாக்குறது நான் தானே. எத்தனை குற்ற மனசாட்சி இந்த ஏவாளுக்குள்ள இருந்திருக்கும், எவ்வளவாய் உடைந்திருப்பார்கள், எவ்வளவாய் அவர்கள் தங்களுடைய இருதயத்துக்குள்ள நொந்திருப்பார்கள். ஆனால் 130வது வயசுல, ஆதாமுக்கு 130 வயசு இருக்கும்போது அவர் சேத்தை பெற்றெடுத்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா கவனிங்க. இந்த சேத் யார் என்றால், இந்த சேத்தினுடைய வம்சத்துல தான் அவர் வருவார். அல்லேலூயா. இந்த ஆபேலுடைய வம்சத்துல என் கர்த்தர் வருவாரோ என்று சொல்லி நான் இருந்தேன். ஆனால் இந்த ஆபேலும் செத்து போய்விட்டான். ஆண்டவரே என்னை கைவிட்டீரே என்று சொல்லி உள்ளத்துல உடைக்கப்பட்டிருந்த இந்த ஏவாளுக்கு தேவன் 130வது வயதில், ஆதாமுக்கு 130வது வயது இருக்கும் போது சேத்தை தேவன் கொடுத்தார். இந்த சேத் எப்படிப்பட்டவன் என்றால், இந்த சேத்தினுடைய வம்சத்தில் தான் கர்த்தர் வந்து பிறந்தார். எடுத்து வாசிக்க பார்க்கலாம் 4வது அதிகாரத்தில். நமக்கு நேரம் இல்லாதபடி 25 வாசிக்க பார்க்கலாம். பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான், அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டால். கையை தட்டி மகிமை செலுத்துகிறேன். அப்படியானால் ஏவாளுக்குள்ள இருந்த வேதனை எல்லாம் காயின் கொலை செய்த ஆபேல், காயின் கொலை செய்த ஆபேல். என் வம்சம் உங்க சமூகத்தில் வர முடியவில்லையே, இந்த காயினோ கொலைபாதகனா இருக்கிறானே, இவன் உங்க சமூகத்தை விட்டு வேறு தேசத்துக்கு போய்விட்டானே, உங்க சமூகத்துக்கு நாங்கள் வர முடியாதா, உங்க கிருபை எங்கள் மேலே நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதா என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருந்த இந்த ஏவாளுக்கு நித்திய கிருபையுடன் இறங்கினார். இந்த ஆதாமுக்கு சேத் பிறந்தார். எத்தனை வயசுல? 130 வயசுல. சேத் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? காம்பன்சேஷன் என்று அர்த்தம். அதாவது நஷ்ட ஈடு. அதாவது எனக்கு நான் எதெல்லாம் இழந்தேனோ அதற்கு ஈடாக, நஷ்டத்துக்கெல்லாம் ஈடாக நான் தேவனால் கைவிடப்பட்டு, என் கர்த்தரால் கைவிடப்பட்டு, யாம் மாம்ச பலத்தில் நான் ஓடி இழந்த எல்லாவற்றுக்கும் என் கர்த்தர் நித்திய கிருபையுடன் எனக்கு இறங்கினார், எனக்கு நஷ்ட ஈடு கொடுத்தார். இது நித்தியமானது. இந்த சேத் நித்தியமானவர். எத்தனையோ பேர் ஆதாமுக்கு பிறந்திருந்தாலும் இந்த சேத் மட்டும்தான் தேவனாகி இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறுல வந்து இடம் பிடித்தவர். ஆமென் சொல்லாமா? இந்த சேத்துடைய வம்சத்தில் தான் இயேசு ராஜா வந்து மனிதனாய் அவதரித்தார். அல்லேலூயா சொல்லுவோமே. ஆமென் சொல்லாமா? இந்த சேத்துக்கு ஏனோஸ் பிறந்த போது, சேத்துக்கும் பிள்ளை பிறக்கிறாங்க, அந்த வம்சத்தில் ஏனோஸ் பிறந்த போதுதான் அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். இந்த காயினுடைய வம்சத்தார் தேவனை அறியாமல் துஷ்டராக போய்விட்டார்கள். ஆனால் இந்த சேத்தினுடைய வம்சத்தார், தொடர்ந்து வாசிங்க 26. சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆக சேத்துக்கு ஒரு பிள்ளை பிறந்தது, ஏனோஸ். இந்த சந்ததி எல்லாமே கர்த்தரை ஆராதிக்கிற சந்ததியாக, தேவ குமாரர்களாக அவர்கள் தேவனை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சந்ததியாக இருந்துச்சு. இதை பார்த்த ஏவாளுக்குள்ள மனதுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. நித்திய கிருபை. ஏன்னா ஆபேல் பிள்ளை இல்லாமலேயே அவர் மரித்து போனாலும் இந்த சேத்தையும், சேத்துக்கு பிறந்த இந்த ஏனோஸையும், இந்த ஏனோஸ் பிறந்த போது இந்த சேத்துடைய வம்சத்தார் எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை தொழுது கொள்கிறதையும் பார்த்து 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 கலிகுர்ந்து, எனக்கு இது போதும், நித்திய கிருபையுடன் என் கர்த்தர் இறங்கி விட்டார். ஆமென் சொல்லாமா?
இயேசு ராஜாவுடைய வம்ச வரலாறு மத்தேயு சுவிசேஷ புத்தகத்திலையும் லூக்கா சுவிசேஷ புத்தகத்தில் இருக்கும். மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தில் ராஜ வம்சத்தையும் லூக்கா சுவிசேஷ புத்தகத்தில் ஆசாரிய வம்சத்தையும் காண்பிப்பார். ஏனென்றால் அன்னை மரியாள் ஒரு பிரதான ஆசாரியனுடைய மகள், யோசேப்பு தாவீது ராஜாவுடைய வம்சத்தில் வந்தவர். அதான் மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தில் இயேசு கிறிஸ்து ராஜாவாகவும், லூக்கா சுவிசேஷ புத்தகத்தில் மனுஷகுமாரனாகவும் மனிதன் மேலே அன்புள்ள ஒரு பிரதான ஆசாரியனாகவும் கர்த்தர் வெளிப்பட்டிருப்பார். அந்த வம்ச வரலாறுல இந்த சேத்தை நாம் பார்க்கலாம். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் 1வது அதிகாரத்தில், லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரமா 3ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ஏனோஸ், இதெல்லாம் கவனிங்க. ஏனோஸ் யாருடைய குமாரன்? சேத்தின் குமாரன். சேத் ஆதாமின் குமாரன். ஆதாம் தேவனால் உண்டானவன். இது எங்கிருந்து வருது இந்த வம்ச வரலாறு? அப்படியே இந்த 3ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அவர் ஞானஸ்நானம் எடுத்த போது வாசிக்க பார்க்கலாம். அப்போது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவர் ஆனார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன், ஏலி மாத்தாத்தின் குமாரன். அப்படியே இயேசு ராஜாவுடைய அந்த வம்ச வரலாறுல வரும்போது இந்த சேத்தை அங்கே தேவன் கொண்டு வருகிறார். அதுதான் ஏனோ சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன். அல்லேலூயா. அப்போ ஆபேலை இழந்து தவித்து கைவிடப்பட்ட நிலையில மனம் உடைக்கப்பட்டு குற்ற மனசாட்சியில வேதனைப்பட்டு மனம் நொந்து கைவிடப்பட்ட ஸ்திரியை போல இருந்த இந்த ஏவாளுக்கு தேவன் இறங்கி சேத்தை கொடுத்தார். ஆமேனா. நஷ்ட ஈடு கொடுத்தார். அதுதான் அந்த அம்மா பேர் வைக்கிறாங்க. இந்த காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாய் என் கர்த்தர் ஈடு செலுத்தினார், எனக்கு நித்திய கிருபையுடன் இறங்கினார். இந்த சேத்தின் வம்சத்தில் பிறந்த இந்த ஏனோஸ் பிறந்த போது இந்த ஜனங்கள் எல்லாம் கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இது போதும், மனுக்குலம் மீட்கப்பட்டு விடும் என்ற சந்தோஷத்தில் ஏவாள் மரித்திருப்பார்கள். ஆமென் சொல்லாமா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறது? அப்போ இந்த ஆபேலுக்கு பதிலாய் தேவன் சேத்தை கொடுத்து நித்திய கிருபையுடன் இறங்கினார். அதனால தான் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த நித்திய கிருபையில இந்த சேத்தினுடைய பெயர் இயேசு ராஜாவுடைய வம்ச வரலாறுல வரும்படி தேவன் கிருபை பாராட்டினார். ஆமென் சொல்லாமா? அதே தேவன் தான் இன்னைக்கு நீ எதெல்லாம் இழந்தியோ அதுக்கு ஈடாக சேத்தை தேவன் கொடுத்தார். அதே போல நீங்க எதெல்லாம் இழந்தீங்கோ, உங்க பணமா இருக்கட்டும், உங்க பேரா இருக்கட்டும், உங்க புகழா இருக்கட்டும், உங்க பொருளா இருக்கட்டும், உங்க ஜனமா இருக்கட்டும், எதெல்லாம் நீங்க இழந்தீங்களோ அவருடைய கிருபையில இப்ப தேவன் சொல்றார், நித்திய கிருபையுடன் உனக்கு நான் இறங்குவேன் என்று. எல்லாரும் ஆமென் சொல்லாமா? எப்படி யாவாலுக்கு இறங்கி அங்கே யாவாலாமா நல்ல மன மகிழ்ச்சியோட சந்தோஷத்துல பேர் வைக்கிறாங்க. இந்த ஆபேலுக்கு பதிலாய் இந்த சேத்தை என் தேவனுக்கு கொடுத்து நித்திய கிருபையுடன் இறங்கினார். அற்பகால மூண்ட கோபத்தினாலே, என் பாவத்தினால தான் இந்த பிள்ளைங்கள்லாம் இப்படி பாவ சந்ததியை பெற்றெடுக்கிறோம் என்பதை எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்த என் தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆபேலுக்கு பதிலாய் என் கர்த்தர் நித்திய கிருபையுடன் சேத்தை கொடுத்தார். அந்த சேத்தினுடைய வம்சத்தில் தான் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு கன்னியின் வயிற்றில் பிறந்தார். ஆமென் சொல்லாமா? இந்த லூக்கா சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருப்பது அன்னை மரியாளுடைய வம்ச வரலாறு. அதான் ஸ்திரீயின் வித்து. எத்தனை புரிஞ்சு போச்சு? இப்ப அவர் ஸ்திரீயின் வித்து, அதே ஸ்திரீயின் வித்தாக கன்னியின் வித்தாக ஒரு கன்னியின் வயிற்றில் பிறந்ததை, அதனால தான் லூக்கா சுவிசேஷத்தில் மாத்தாத் என்கின்ற அந்த ஒரு கான்செப்டில் உள்ள கொண்டு வரார். ஏன் அப்படின்னா அது மரியாளுடைய தகப்பனாக இருக்கலாம் என்று சொல்லி தான் அதனுடைய அர்த்தம். ஆமேனா? புரிஞ்சு போச்சா இல்லையா? ஏன்னா மரியாளுடைய வம்சத்தில் என்ன, அந்த நாட்களில் பிள்ளைங்க இல்லைன்னா மருமகன் தான் பிள்ளைகளாக சுதந்திரத்துக் கொள்வார்கள். அந்த நாட்களில் தகப்பனுக்கு பிள்ளை இல்லை அப்படின்னா, வம்சம் இல்லை அப்படின்னா, ஒரு பெண் பிள்ளை மாத்திரம் பிறந்திருக்குமே ஆனால் அந்த மருமகன்கள் பிள்ளைகளாக சட்டத்தின்படி நியமிக்கப்படுவார்கள். அதனால தான் இங்கே யோசேப்பு இப்போ இந்த மாத்தாத்தின் குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை சொல்றது புரிஞ்சு போச்சு? ஆமேனா? அப்போ இந்த ஸ்திரீயின் வித்து என்கின்ற அந்த கான்செப்டுக்குள்ள லூக்கா சுவிசேஷத்தில் இந்த சேத்து வரைக்கும் தேவன் கொண்டு வரதுக்கு என்ன காரணம் என்றால், தேவன் ஏவாளுக்கு கொடுத்த நித்திய கிருபை. ஆமேனா? ஏவாளுக்கு கொடுத்த தேவன் ஏவாளுக்கு இறங்கின நித்திய கிருபை. நம்முடைய பாவத்தின் நிமித்தமாய் அநேக காரியங்கள் நம்ம இழந்திருக்கலாம். ஆனால் தேவன் இன்னைக்கு நித்திய கிருபையோடு நமக்கு இறங்க வேண்டிய வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆமென் சொல்லாமா? அவர் கொடுத்த எல்லாத்தையும் ஈடு செலுத்தி விடுவார். ஈடு பலியாக
ஈடு செலுத்தி நம்ம இழந்தது எல்லாம் நஷ்ட ஈடு கொடுத்து நம்மை மகிழ செய்து நம்மை கலிகூறச் செய்து நித்திய மகிழ்ச்சியை நம்ம தலையின் மேலே வைப்பார். அந்த வசனம் மட்டும் வாசித்து முடிங்க. அதுதான் நித்திய கிருபை என்றால் அது நித்திய மகிழ்ச்சி. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 35ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 35:10. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி. ஆமென். ஏவாளுக்கு தேவன் என்ன கொடுத்தார்? நித்திய மகிழ்ச்சி. அவருடைய நித்திய கிருபையுடன் இறங்கினவர் நித்திய மகிழ்ச்சியை அங்கே கொடுத்தார். அங்கே நித்திய மகிழ்ச்சியை கொடுத்து நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். எல்லாம் கரெக்டாக சொல்லாமா? எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவருக்கு நம்ம அன்பு செலுத்தி, அன்பின் ஆண்டவர் நித்திய கிருபையுடன் இறங்கினவர், எல்லாரும் நன்றி சொல்லி துதிக்கலாம் ஆண்டவர் சமூகத்தில். எல்லாருமாய் இதோ நீ கைவிடப்பட்டிருக்கலாம், நீ